ஹரிகிர சுவாமி. யாவே தேவனுடைய மிகுதியான அன்பினாலும் நமது ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலும் தேவ ஐக்கியமாக கூடியிருக்கிற சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் என்னுடைய இந்த காலை நேரத்திலே என்னுடைய கனிவான வாழ்த்துக்களையும் பணிவான வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது நாம் பார்க்க இருக்கிற பாடம் மென்மை என்ற பார்க்கிறோம். இந்த மென்மை என்பது பிடியில 1983 வந்த கட்டுரை. அதை சார்ந்து சுருக்கமாக எடுக்கப்பட்ட விவரிப்பாக இருக்கிறது. மென்மை என்பதை நாம் பார்க்கும் பொழுது இதனுடைய குறிக்கோள் வாக்கியமாக யாத்ராகமம் 34:6 பார்க்கும்போது, யாவே அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது அவர் யாவே யாவே இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தயையும் சத்தியமும் உள்ள தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கு. இதுல இருக்கக்கூடிய யாவே தேவனுடைய இரக்கம், கிருபை, நீடிய சாந்தம், மகா தயவு, சத்தியம் இவை எல்லாமே மென்மையின் உள்ளடக்கமாக இருக்கிறது என்பதை இந்த பாடத்தை படிக்கும் போது நாம் புரிந்து கொள்ள முடியும். இப்பொழுது நாம் பார்க்க இருக்கிற பாடம் 3ஆம் நிலை பண்பாகிய மென்மை குறித்து சிந்திக்கவிருக்கிறோம். யெஸ்வாகிறிஸ்துவினுடைய முன்மாதிரியின்படியே நாம் பெற்றிருக்கவும் அபிவிருத்தி செய்யவும் நாடுகிற மென்மை குணாம்சத்தின் மிக நேர்த்தியான அலங்கரிப்பாக இருக்கிறது. ஆகவே மனப்பான்மையில் கிருபை, கனிவு, சமாதானம், இலகிய மனம் உள்ளதாக மென்மை இருக்கிறது. இது நம்முடைய டிஸ்போசன்ல இருக்கக்கூடியதாக இருக்கிறது. கிருபை, கனிவு, சமாதானம், இலகிய மனம் எல்லாம் இந்த விளக்கத்தின்படி நாம் பார்க்கிற போது உள்ளான பண்பாகிய இந்த மென்மை ஒருவரின் நடக்கை, வார்த்தைகள் மற்றும் செயல்முறைகளில் தன்னை வெளிப்படுத்துகிறது. ஆகையால் மென்மை என்பது மரியாதை, கனிவு, சமாதானம், இலகிய மனம் உள்ள ஆகியவர்களின் கூட்டு சேர்க்கையால் உண்டாகிற உள்ளான பண்பு ஆகும். மென்மை ஆவிக்குரிய கனிகளில் ஒன்று என்றும் அப்போஸ்தலன் தெரிவிக்கிறார். கலாத்தியர் 5:22-23 பார்க்கும்போது, ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இந்த வசனத்தில் வரக்கூடிய தயவு என்பது ஒவ்வொரு ஒவ்வொரு வெர்சனிலும் பார்க்கும்போது வெவ்வேறு விதமாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. கேஜேவியில பார்க்கும்போது மென்மை என்பது ஜென்டில்னஸ் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு. அதே போல ரோதர்ஹாம்ல கிருபை என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ரிவைஸ்டு வெர்சன்ல, இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் வெர்சன்ல பார்க்கும்போது இது கனிவு என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆனால் தயார் டெபனேஷன்ல பார்க்கும்போது இது ஒரு மாரல் குட்னஸ், அதாவது சன்மார்க்க நற்குணம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்டெகிரிட்டி, நேர்மை என்றும் சொல்லப்படுகிறது. அதாவது கருணை, கனிவு உள்ளது என்று சொல்லப்பட்டது. ஆகவே ஆவிக்குரிய கனி ஆகிய மென்மையும் இயற்கையான கனிகளைப் போலவே விதையான உள்பாகம் மற்றும் சதையான பாகம், தோலான மேற்பாகம் உள்ளதாக இருக்கிறது. ஒரு இயற்கையில ஒரு கனிக்கு எப்படி விதையின் பாகம், சதையின் பாகம், தோல் இருக்குமோ அதே போல இந்த ஆவியின் கனிக்கும் கிருபையில் இருக்கின்றன. ஆவிக்குரிய கனியான மென்மையின் விதையான உள்பாகம் உயர் பிரதான கிருபைகள். ஆவிக்குரிய கனியாகிய மென்மையின் சதையான பாகம் என்பது சில தாழ்நிலை கிருபைகளும், 2ஆம் நிலை கிருபைகளும், 3ஆம் நிலை கிருபைகளும் இருக்கின்றன. இந்த ஆவிக்குரிய கனியான மென்மையின் தோலான மேற்பாகம் என்பது மற்ற 2ஆம் நிலை கிருபைகளின் சேர்க்கையாக இருக்கிறது. அப்ப விதையான உள்பாகம் என்பது நாம் பார்த்தோம் உயர் பிரதான கிருபையில், அதாவது விசுவாசம், நம்பிக்கை, இச்சையடக்கம், பொறுமை, தேவபக்தி, சகோதர அன்பு மற்றும் தியாக அன்பு. இதனுடைய சதையான பாகம் என்பது சுயநல தாழ்நிலை பிரதான கிருபைகள், அதாவது அங்கீகார விருப்பம், சமாதானம், ரகசியம் காத்தல், ஜாக்கிரதை. சில சமூக தாழ்நிலை பிரதான கிருபைகளும் இருக்கின்றன. அதாவது எதிர்பாலின அன்பு, கணவன் மனைவிக்குரிய அன்பு, பிள்ளைகளுக்கான அன்பு, பெற்றோருக்கான அன்பு, சகோதர சகோதரிக்கான அன்பு, நண்பர்கள் மற்றும் உறவினருக்கான அன்பு. அதே போல சில 2ஆம் நிலை கிருபைகளும் இருக்கின்றன. மனத்தாழ்மை, சுய தியாகம், தைரியம், தாராளம். 3ஆம் நிலை கிருபைகள் பார்க்கும்போது சாந்தம், நடுநிலைமை,
நற்குணம், இரக்கம். அதனுடைய மென்மையினுடைய தோளான மேற்பாகமாக இருக்கிறது மற்ற இரண்டாம் நிலை கிருபைகள். அதாவது தன்னடக்கம், நீடிய சகிப்பு, நீடிய பொறுமை. எப்படி கனிக்கு மேலான தோல் பாகம் எப்படி ஒரு கடினமான ஒரு பாகமாக இருக்குமோ, அதே போல இந்த மென்மையினுடைய மேல் பரப்பும் கூட இப்படிப்பட்ட சுயத்தை அடக்கி கொள்ளக்கூடிய நீடிய சகிப்புடன் இருக்கக்கூடிய கிருபைகளை கொண்டிருக்கிறது. ஆகையால் மற்ற எந்த மூன்றாம் நிலை கிருபைகளை விட அதிகமான பண்புகளின் கூட்டு சேர்க்கையால் மென்மை உண்டாகிறது. மென்மையில அதிகமான கிருபைகள் கூட்டு சேர்ந்திருக்கின்றன. அப்ப மென்மையினுடைய வெளிப்புற அபியாசத்தை பொறுத்தவரையில் அதை பெற்றிருப்பவரின் நடக்கை, குரல், வார்த்தை மற்றும் கிரியையில் தன்னை வெளிப்படுத்துகிறது. உள்ளான விதத்தில் பார்க்கும்போது அவருடைய மனப்பாங்கில் டிஸ்போசன்ல ஒரு பண்பாக இருந்து அதை பெற்றிருப்பவரை அன்புள்ளவராக, கிருபை உள்ளவராக, இலகிய மனம் உள்ளவராக, இனிமையானவராக ஆக்குகிறது. ஆகவே மென்மை என்பது முதிர்ச்சி அடைந்த கிறிஸ்தவ குணாம்சத்தை அடையாளப்படுத்தும் சின்னமாக இருக்கிறது. எப்படி ஒரு பேட்ச் அணிஞ்சுக்குவோமோ அதே போல மெச்சூரிட்டி கிறிஸ்டியனுக்கு இருக்கக்கூடிய ஒரு அடையாள வில்லை அது பேச்சாக இந்த மென்மை இருக்கிறது. முதிர்ச்சி என்பனா அவர் மென்மையான குணத்தின் மூலமாகத்தான் வெளிப்படும். இது மென்மை என்பது பெரியோர், கிரியோர், பலமுள்ளவர், பலமில்லாதவர், ஆசிரியர், மாணவர், முதலாளி, தொழிலாளி, கணவன், மனைவி, பெற்றோர், பிள்ளைகள், சகோதர சகோதரிகள், ஆளுபவர், ஆளப்படுபவர், சத்திய ஊழியம் செய்பவர், சத்திய ஊழியத்தை பெற்றுக்கொள்பவர், நண்பர், பகைவர், எல்லோரையும் அலங்கரிக்கிறது. எல்லோருக்கும் இந்த மென்மை என்பது ஒரு அலங்காரமான ஒரு குணாம்சமாக இருக்கிறது. இந்த மென்மை என்னும் கிருபை கிறிஸ்துவின் சாயலிலும் ஆவிக்குரிய கனிகளிலும் ஒருவர் அடைந்திடும் வளர்ச்சிக்கேற்ப அவரில் வெளிப்படுகிறது. எந்த ஒரு காரியத்தையும் நாம் பார்க்கும்போது வேதாகம் அடிப்படையில் நாம் பார்க்கும்போது அதனுடைய எதிர்ப்பதத்தை நாம் சரியாக புரிந்து கொண்டோம் என்றால் இதனுடைய உண்மையான கருத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும். அப்ப மென்மையினுடைய எதிர்ப்பதம், எதிரான வார்த்தை என்ன என்று பார்க்கும்போது பல வார்த்தைகள் இருக்கின்றன. கிருபையற்ற, அதாவது கிருபையற்ற, மரியாதையற்ற, முரட்டுத்தனமான, கடினமான, கொந்தளிப்பான முறையில் ஒருவர் தன்னுடைய குரல், பார்வை, சைகை, வார்த்தை மற்றும் செயலில் முதிர்ச்சி அடையாமலும் குறைவுடனும் தன்னை காண்பித்தல். அவர் முதிர்ச்சியில் குறைபட்டோ அல்லது முதிர்ச்சி இல்லாமலோ அதை வெளிப்படுத்துகிறார். இப்படிப்பட்ட மென்மைக்கு எதிரான பண்புகளை கொண்டிருக்கிறார். கிருபையற்ற என்பது எதை குறிக்கிறது என்று பார்க்கும்போது சந்தோஷமில்லாத, ஒத்து போகாத, ஈவி இரக்கமற்ற நடக்கை. மரியாதையற்ற என்ற சொல்லப்பட்டிருக்கிறதுனா கண்ணியமற்ற, நாகரிகமற்ற, பக்குவமற்ற நடக்கை. கொந்தளிப்பான என்ற வார்த்தையிலே சொல்லப்பட்டிருக்க கருத்து என்னவென்றால் உறக்க பேசுகிற, கூச்சல் இடுகிற, அராஜகமான நடக்கை. முரட்டுத்தனம் என்பதிலே சொல்லப்பட்டிருக்கிற கருத்து என்னவென்றால் திமிரான, அடக்கமற்ற, கொச்சையான வார்த்தைகளில் சுத்தத்தில் குறைபடுகிறதும் செயல்பாட்டில் தாக்குதல் செய்கிறதுமான நடக்கை. கொடூரமான என்பது உணர்வற்றது, கடுமையானது, தீவிரமானது, தேவையற்ற கண்டிப்புள்ளது, வளைந்து கொடுக்காதது, வற்புறுத்துகிற நடவடிக்கை. ஆகவே இப்ப இந்த எதிர்ப்பத்தை நான் பார்க்கும்போது இதற்கெல்லாம் எதிரானதாக தான் மென்மை இருக்கிறது. அதாவது கிருபை உள்ளதாகவும், மரியாதை உள்ளதாகவும், சமாதானம் உள்ளதாகவும், சாந்தம் உள்ளதாகவும், அன்புள்ளதாகவும் இருக்கிறது மென்மை என்பது. பரிசுத்த வேதாகமும் தேவன் மென்மையை அபியாசிக்கிறதாக தெரிவிக்கிறது. தேவன் தாவீதிடம் மென்மையை வெளிப்படுத்தி இருக்கிறார் என்று பார்க்கும்போது 2 சாமுவேல் 22:36 வசனம், 2 சாமுவேல் 22:36 வசனத்தில் உம்முடைய ரட்சிப்பின் கேடகத்தையும் எனக்கு தந்தீர், உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாகும். இப்ப இந்த காருண்யம் என்ற வார்த்தை பார்க்கும்போது ஜென்ரல்னஸ், மென்மை என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதே போல நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் மென்மையை அதிகமாக வெளிப்படுத்தி இருக்கிறார்.
அதாவது மென்மை என்பதை நம்ம சரியா புரிஞ்சோம்னா ஜென்டில்மேன்ஷிப் என்று சொல்றது. அந்த ஒரு ஆங்கில வார்த்தையை புரிந்து கொண்டோம்னா நமக்கு ஈஸியா இருக்கும். ஏசாயா 40:11. ஏசாயா 40:11. மேய்ப்பனை போல தமது மந்தையை மேய்ப்பார், ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தினால் சேர்த்து தமது மடியிலே சுமந்து கரவலாடுகளை மெதுவாய் நடத்துவார் என்று சொல்லப்படும். அதே போல இன்னொரு வசனமும் பார்க்கலாம். எசாயா 42 2, 3 வசனங்கள். எசாயா 42 2 மற்றும் 3 வசனங்கள். அவர் கூக்குரலிடவும் மாட்டார், தம்முடைய சத்தத்தை உயர்த்தவும் அதை வீதியிலே கேட்க பண்ணவும் மாட்டார். அவர் நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எரிகிற திரியை அணையாமலும் நியாயத்தை உண்மையாக வெளிப்படுத்துவார். இவர் எஸ்வாகர்த்து இந்த மென்மையை அபியாசித்திருக்கிறார். அதே போல அப்போஸ்தலன் பவுலும் கூட மென்மையை அபியாசித்ததில் சிறந்த முன்மாதிரியாக இருக்கிறார் என்று பார்க்கிறோம். 1 தெசலோனிக்கேயர் 2, 7, 8 வசனங்களில் பார்க்கும்போது உங்களிடத்தில் பட்சமாய் நடந்து கொண்டோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறதுல பார்க்கும்போது அந்த பட்சமாய் என்பதற்கு ஆங்கில வார்த்தையை பார்க்கும்போது ஜென்டில் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு. பால் கொடுக்கிற தாயானவள் தன் பிள்ளைகளை காப்பாற்றுகிறது போல நாங்கள் உங்கள் மேல் வாஞ்சையாயிருந்து தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களுக்கு கொடுத்ததுமல்லாமல் நீங்கள் எங்களுக்கு பிரியமானவர்களானபடியினாலே எங்கள் ஜீவனையும் உங்களுக்கு கொடுக்க மனதாயிற்று. அப்ப இந்த வசனத்துல பட்சம் என்பது மென்மையை குறிப்பிடுகிறது. அதே போல பிலிப்பியர் 4:5 பார்க்கும்போது உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த சாந்த குணம் என்பதற்கு பார்க்கும்போது டயக்லெட் விளக்கம் பார்க்கும்போது இது ஜென்டில்னஸ், மென்மை என்பதை குறிப்பிடுகிறது. 2 தீமோத்தேயு 2:24. 2 தீமோத்தேயு 2:24 பார்க்கும்போது கர்த்தருடைய ஊழியக்காரன் சண்டை பண்ணுகிறவனாய் இராமல் எல்லோரிடத்திலும் சாந்தம் உள்ளவனும் போதக சமர்த்தனும் தீமையை சகிக்கிறவனுமாய் இருக்க வேண்டும். அப்ப நாம் பார்க்கும்போது நாம் கொடுத்த விளக்கத்தின்படி பார்க்கும்போது சாந்தம் உள்ளவனாக என்று சொல்லப்பட்டிருக்கிற அந்த வார்த்தையிலே ஜென்டில்னஸ், மென்மை குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதே போல தீமையை சகிக்கிறவனாக இருக்க வேண்டும். இப்ப ஆவின் கனியுடைய மேல் பகுதி தோலான பகுதியில பார்க்கும்போது தீமையை சகிக்கிற பண்பு இருக்கிறது. அந்த உள்ளவனாக இருக்க வேண்டும். தீத்து 3:2 வசனம். தீத்துல 3:2. ஒருவனையும் தூசியாமலும் சண்டை பண்ணாமலும் பொறுமை உள்ளவர்களாய் எல்லா மனுஷருக்கும் சாந்த குணத்தை காண்பிக்கவும் அவர்களுக்கு நினைப்பூட்டு என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இந்த இடத்துல கூட பார்க்கும்போது சாந்த குணம் என்பது டயக்லெட்டுடைய விளக்கத்தின்படி ஜென்டில்னஸ் என்று சொல்லப்படப்பட்டிருக்கு. அதே போல மற்றும் சில வேத வசனங்களும் கூட மென்மையை குறித்து நமக்கு வெளிப்படுத்துகின்றன. நீதிமொழிகள் 15:1. நீதிமொழிகள் 15:1 பார்க்கும்போது மெதுவான பிரதியுத்தரம் உக்கிரத்தை மாற்றும், கடுஞ்சொற்களோ கோபத்தை எழுப்பும். இப்ப மெதுவான பிரதியுத்தரம் என்பதற்கு பார்க்கும்போது ஆங்கிலத்துல பார்க்கும்போது எ கைண்ட் அண்ட் ஜென்டில் ஆன்சர், அதாவது கனிவும் மென்மையுமான பதில். அப்ப சொல்லக்கூடிய பதில மென்மையா சொன்னோம்னா அது கோபத்தை ஆற்றக்கூடியதாக இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கு. அதே போல மற்ற முன்மாதிரிகளை நாம் பார்க்கும்போது மத சார்பற்ற உலகத்திலும் சபையின் சரித்திரத்திலும் ஏராளமான மென்மையுள்ள மனிதர்களும் பெண்களும் முன்மாதிரிகளாக இருக்கிறார்கள். நம்மில் பலரும் நம்முடைய சொந்த குடும்பத்தில் கூட இப்படி மென்மையான மனிதர்களை பார்த்திருக்கிறோம். மற்ற குடும்பங்களிலும் இப்படிப்பட்ட மென்மையான மனிதர்களை நாம் பார்த்திருக்கிறோம். அதிலும் விசேஷமாக தாய்மார்கள், அம்மாக்களாக இருப்பவர்கள் மிகவும் மென்மை உள்ளவர்களாக இருப்பார்கள். இதை நாம் நினைவில் கொள்ள முடியும். மென்மையுடைய செயல் பிரதேசம், அது செயல்படக்கூடிய பிரதேசம் எது என்று பார்க்கும்போது இந்த உலகம் எப்படி இருக்கிறது என்று பார்த்தோம் என்றால் கிருபையற்றதாகவும் அடக்கமற்றதாகவும் கிளர்ச்சியும் கடுமையும் கொடூரமான உலகமாக இருக்கிறது. இப்படிப்பட்ட உலகத்தில் இருக்கிற பல்வேறு குடும்ப உறவுகள் மென்மை அபியாசிக்கப்பட வேண்டிய செயல் பிரதாசமா இருக்கு. அப்ப முதலாவதாக பார்க்கும்போது குடும்ப உறவுகள் மென்மையை நாம் அபியாசிக்க வேண்டிய செயல் பிரதேசம். இப்ப நம்ம சாதாரணமா பார்த்தோம்னா வெளியே இருப்பவங்கள்ட்ட பார்த்தோம்னா மரியாதையா பேசுவாங்க, கண்ணியமா நடந்து கொள்வாங்க. ஆனா சொந்த குடும்பத்துல பார்க்கும்போது மென்மை குறைபடுவார்கள் அல்லது ரொம்ப கோபமாக எரிச்சலாக இருப்பார்கள்.
ஆகவே வெளியில காண்பிக்கக்கூடிய மென்மையை கூட குடும்ப உறவுகளிடம் அநேகர் காண்பிப்பதில்லை. ஆனால் கணவன் மனைவி, பெற்றோர் பிள்ளைகள், சகோதர சகோதரிகள் மத்தியிலும் மற்ற குடும்ப உறவுகளிலும் கண்ணியமுள்ள மென்மை சரியான அளவில் அபியாசிக்கப்பட வேண்டும். ஆகவே குடும்ப உறவுல மென்மையை நாம் சரியானபடி பயன்படுத்த வேண்டும். நீதிமொழிகள் 23:13 பார்க்கும்போது, நீதிமொழிகள் 23:13 பிள்ளையை தண்டியாமல் விடாதே, அவனை பிரம்பினால் அடித்தால் அவன் சாகான். அதை உதாரணமாக பார்க்கும்போது, பிள்ளைகளை சீர்திருத்துவதில் மென்மை காண்பிக்கப்படாமல் கண்டிப்பு காண்பிக்கப்படுவதாக இருந்தாலும் கூட தண்டனைகள் தேவையான அளவுக்கும் அதிகமாகாதபடி அன்பினால் கொடுக்கப்பட வேண்டும் என்று சொல்ல முடியும். அப்ப குடும்ப உறவுகள் பார்க்கும்போது தண்டிக்கும் பொழுதும் கூட தண்டனை கொடுக்கும் கூட அன்பின் ஆவியினால் கொடுக்க வேண்டும். அதே போல தேவையான சிக்ஷைகளுக்கு பின்னர் பிள்ளைகளை மறுபடியும் அன்பு செய்யாமல் இருக்கக்கூடாது. ஒரு தடவை கோவப்பட்டோம்னா அடுத்த தடவையே மனம் மாறி அவர்களோடு இணக்கமாக பட்சமாக பால் கொடுக்கும் தாயை போல நடந்து கொள்ள வேண்டும். இதுதான் வேத வாக்கியத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. எபேசியர் 6:4. எபேசியர் 6:4 பிதாக்களே, நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கேற்ற சிக்ஷையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக. அப்ப நான் கோபத்தை தண்டிக்கும் போதும் கூட கோபத்தை அதிகமாக காண்பிக்காமல் அவருடைய கர்த்தருக்கேற்ற சிக்ஷையிலே அதன் நோக்கம் அவர்களை சீர்திருத்த வேண்டும் என்ற நோக்கத்தின்படி அன்பின் ஆவியினால் கொடுக்க வேண்டும். இவ்வாறு நாம் பார்க்கும்போது குடும்ப உறவுகள்ல பார்க்கும்போது மென்மை செயல்படக்கூடிய பிரதாசமாக இருக்கிறது. அடுத்தபடியா நாம் பார்க்கும்போது சமூக தொடர்பு. அப்ப உலகத்தில் நாம் மனுஷர்களுடனான நமக்கு இருக்கக்கூடிய செயல் தொடர்புகள் எவ்வளவுக்கு எவ்வளவு நாம் மற்றவர்களோடு தொடர்பு கொள்கிறோமோ அவ்வளவாய் இது சமூக தொடர்புகளில் அபியாசிக்கப்பட வேண்டும். அப்ப சமூக தொடர்புகள் என்று சொன்னால் என்ன என்று பார்க்கும்போது வியாபாரங்கள், உத்தியோகங்கள், தொழில் மற்றும் தொழிற்சாலை, கல்வி, அரசியல், அரசாங்கம், சபை காரியம் எல்லா இடங்களிலும் மென்மை அபியாசிக்கப்பட வேண்டும். நம்முடைய நாளில் உலகம் எப்படி இருக்கிறது என்று பார்க்கும்போது மென்மை அதிகமாக தவிர்க்கப்படுவதோடு புறக்கணிக்கவும் படுகிறது. பொதுவாக பலரும் ஒழுக்கம் இல்லாமலும் கண்ணியம் இல்லாமலும் முரட்டுத்தனமாகவும் கடுமையாகவும் கொடூரமாகவும் நடந்து கொள்ளாது. அப்ப உலகத்துல நிறைய பேரை நம்ம பார்க்கிறோம். ரொம்ப எப்படி கொடுமையாக கடூரமா கடினமானவர்களாக இருக்கிறார். இன்னும் சிலர் பார்த்தோம்னா அவதூறு பேசுகிறவர்களாக கெட்ட வார்த்தைகள் உள்ளிட்ட அநாகரிக பேச்சில் பெருமை அடைகிறவர்களாக இருக்கு. இந்த மாதிரி மற்றவர்களை குதர்க்கமா பேசும்போது அதுல சுய பெருமை அடையக்கூடியவர்களாக இருக்கிறார். அவர்கள் என்ன சொல்றாருன்னாக்க மற்றவர்கள்ட்ட இப்படி கடுமையா நடந்து கொள்றது என்னன்னா தங்களுடைய ஈகோவை அதிகரிப்பதாக அறிவு, தன் முனைப்பை விட்டு கொடுக்காம இருக்கும் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஆனா இது இல்லைன்னா சில சூழ்நிலையை நாங்களால் சமாளிக்க முடியாது என்று சொல்கிறார். இப்படி கொஞ்சம் எரிச்சலா கோபமா பேசினா தான் நம்ம தன்னுடைய மதிப்பை அதிகரிக்க முடியும், அதே சமயத்துல சூழ்நிலைகளை சமாளிக்கவும் முடியும் என்று சொல்கிறார். ஆனால் உண்மையில் அப்படி இருப்பதில்லை. அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால் மற்றவர்களின் சரியான உரிமைகளுக்கும் சிலாக்கியங்களுக்கும் கவனம் செலுத்துவதில்லை. நமக்கு இருக்கிறது போல மற்றவர்களுக்கும் உரிமைகள் இருக்கிறது, சிலாக்கியங்கள் இருக்கிறது என்பதை கவனத்தில் கொள்ளாமல் மற்றவர்கள் மீது இவ்வாறு கடுமையாக நடந்து கொள்கிறார். உணர்வுடன் மற்றவர்களுடன் நடந்து கொள்ளாமல் மாத்திரம் இல்லாம முக்கியமா எப்படின்னாக்க பலரையும் துரோகிகளாகவும் விரோதிகளாகவுமே பார்க்கிறாங்க. அதனாலதான் அவங்கள்ட்ட மென்மையை அபியாசிக்க முடியல. எல்லோரும் தவறு செய்யக்கூடியவங்க. இப்ப தவறு செய்தவர்களை கூட அவங்க பலவீனத்தினால செஞ்சிருக்கலாம் அப்படின்னு நம்ம நினைத்து பார்த்தோம்னா அவர்களோடு மென்மையாக, சாந்தமாக, தயவாக, பட்சமாக, பிரியமாக நடந்து கொள்ள முடியும். அதே போல மாணவர்களும் கூட பலர் இவ்வாறு இருக்கிறார்கள். மரியாதையற்றவர்களாக, அநாகரிகமாக இருக்கிறார்கள். அதே போல கர்வம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள். ஆகவே பார்க்கும்போது குடும்ப உறவுகளிலையும் சமூக தொடர்புகளிலையும் மென்மை செயல்படக்கூடிய பிரதேசங்களாக இருக்கின்றன. மென்மையின் தேவை, மென்மை எதற்கு அவசியம் என்று பார்க்கும்போது
மென்மை தேவைப்படுவதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன. முக்கியமா நம்ம பார்க்கும்போது சுயநலம், உலகத்தனம், பாவம் எல்லா இடத்திலும் பரவி இருக்கிறது. அதன் காரணமாக மனுஷர்கள் மென்மை இல்லாதவர்களாக இருக்கிறார்கள். இதுவே தேவனுடைய ஜனங்களுக்கு மென்மையின் தேவையை உணர்த்துகிறது. உலகத்துல இருக்கிற எல்லாருமே கடுமையாக இருக்கிறார்கள். ஏன்னா பாவ வீழ்ச்சியின் காரணமாக அவர்கள் சீர்கேட்டிருக்கிறார்கள். அந்த உணர்விலே அவர்கள் நமக்கு மென்மையின் தேவையை அறிவுறுத்துகிறது. மென்மை எவ்வளவு அவசியம் என்பதை தெரிவித்து, அதே போல வியாபாரம், உத்தியோகங்கள், தொழிற்சாலை, அரசாங்கம், சபை காரியங்களில் வெற்றி அடையக்கூடிய ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வதாக மென்மை இருக்கிறது. இப்ப நம்ம இப்பதான் பார்த்தோம், மெதுவான பிரதியுத்தரம் உக்கிரத்தை தணிக்கும் என்று பார்க்கிறோம். அப்ப அது மெதுவான தான் மென்மையா சொல்லும் போது கோபத்தை ஆற்றும். அதே போல விற்பனை பிரதியாளர்களும் விற்பனை பிரதிநிதிகளும் பார்க்கும்போது தங்களிடம் வரக்கூடிய வாடிக்கையாளர்களிடம் மிகவும் மென்மையா பேசுறாங்க, ரொம்ப கனிவா பேசுறாங்க, ரொம்ப தயவா பேசுறாங்க. ஆனா அவங்க ஏதாவது பொருள் வாங்காம போயிட்டாக்க உடனடியாக தங்களுடைய உண்மையான குணத்தை காண்பிக்கிறாங்க. அவங்க போன உடனே பார்த்தோம்னா அவங்கள குறித்து திட்டுவாங்க. அப்படி அவங்களுடைய காண்பிக்கிற மென்மை மேல் பூச்சாக வெளி பாவனையாக இருக்கிறது. ஆனால் கிறிஸ்தவர்களுக்கு எப்படிப்பட்டதாக இருக்கிறது? மென்மை என்பது எப்பொழுதாவது நாம் காண்பிக்கிறதாக இருக்கக்கூடாது. இது இருதயத்தின் உள்ளான பண்பாக இருக்க வேண்டும். இருதயத்தின் உள்ளான பண்பாக இந்த மென்மை இருக்குமே என்றால் இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். வாய் பேசுவதனால் நம்முடைய செயல்களும் அதைப்படும். அப்போ இந்த மென்மை இருதயத்தில் இருந்துனா நம்முடைய நடக்கை நிச்சயமாகவே மற்றவர்கள் மேல் பரிவுள்ளதாக இருக்கும். ஆத்திரம், கோபம் போன்ற தீங்கான உணர்வுகளை நீக்குவதற்கு மென்மை அவசியப்படுது. இப்போ மனுஷர்களுடைய செயல் தொடர்படும் போது சிலர் கோபமா இருப்பாங்க, சிலர் எரிச்சலா இருப்பாங்க, மற்றவங்க வெறுப்போட பேசுவாங்க. அந்த நேரத்துல நாமும் உதாசீனத்தை செய்கிறவர்களாக இல்லாமல் அவர்கள் மக்களும் மென்மையாக தயவாக பேசுவோம் என்றால் நிச்சயமாக அவருடைய கோபத்தை தணிக்க முடியும். இதற்கு ஒரு உதாரணமா சொல்லப்பட்டிருக்கு. உதாரணம் என்னன்னு பார்க்கும்போது, சுரங்க தொழிலாளியாக வேலை செய்த ஒரு கிறிஸ்தவ சகோதரர் நிந்தித்து பேசுகிற சக தொழிலாளர்களை பெற்றிருந்தார். அவருடைய கூட இருந்த தொழிலாளர்கள் எல்லாருமே ரொம்ப நிந்தனையா அவதூறா பேசக்கூடியவர்களா இருந்தாங்க. அது மாதிரி இருக்கும்போது ஒரு நாள் இப்படி தன்னை நிந்தித்த போது அவர் பதிலுக்கு நிந்தனைக்கு நிந்தனை செய்யாமல் தேங்க்யூ, அதாவது உங்களுக்கு நன்றி என்று பதிலளித்தார். இவ்வாறு அநேக நாட்கள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டே இருந்தது. ஒவ்வொரு தடவையும் அவர்கள் இவரை அவதூறாக பேசும் போதும் நிந்திக்கும் போதும் அவர் தேங்க்யூ, ரொம்ப நன்றி சகோதரே என்றுதான் சொல்வார். அந்த மாதிரி சொல்லதுனால என்னன்னாக்கா நாளடைவில் பார்க்கும்போது காலப்போக்கில் அந்த நிந்தனையாக பேசக்கூடிய அந்த உடன் தொழிலாளி தானே வெட்கப்பட்டவராக இவ்வாறு அவதூறாக பேசுவதை நிறுத்தி கொண்டார். அப்ப என்னன்னா, தீமையை நன்மையினால் வெல்ல வேண்டும். தீமைக்கு தீமை செய்கிறவர்களாக இருக்கக்கூடாது. ஒருத்தர் அவதூறா பேசாங்கன்னா அவங்களுக்கு அவங்கள்ட்ட நம்ம மென்மையா நடந்து கொண்டோம்னா நிச்சயமா அவர்களுடைய நடக்கையையும் மாற்றும். இதுதான் யெஸ்வாகத்தினுடைய முன்மாதிரியாக இருக்கிறது. 1 பேதுரு 2:23 1 பேதுரு 2:23 அவர் வையப்படும் போது பதில் வையாமலும் பாடுபடும் போது பயமுறுத்தாமலும் நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார். அப்போ பதிலுக்கு பதில் சொல்லக்கூடிய இது மென்மையினுடைய அடையாளம் அல்ல. அது மென்மையினுடைய சீர்குலைவாக இருக்கிறது. அதே போல கிதியோனுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கலாம். அந்த எப்ராயிம் மனுஷர் கோபமா பேசினப்ப அவர் மிகவும் சாந்தமாக பதிலளித்தார். அதன் மூலமாக அவருடைய கோபம் மாறிற்று என்று சொல்லப்பட்டிருக்கு. நியாயாதிபதிகள் 8:3 வசனம். நியாயாதிபதிகள் 8:3 வசனம். தேவன் உங்கள் கையில் மீதியானியர்களின் அதிபதிகளாகிய ஓரேபையும் சேபையும் கொடுத்தாரே, நீங்கள் செய்ததிலும் நான் செய்யக்கூடியது எம்மாத்திரம் என்றான். இந்த வார்த்தையை அவன் சொன்ன போது அவன் மேல் இருந்த அவர்களுடைய கோபம் மாறிற்று.
அப்ப கோபத்துக்கு கோபம் பேசாம சாந்தமா பதில் சொன்ன போது கோபமா வந்தவர்களுடைய கோபம் கூட தணிந்தது என்று வேத வாக்கியம் சொல்கிறது. ஆகவே இது நமக்கு ஒரு பாடமா இருக்கும். யாரு நம்மள்ட்ட கோபம் பேசுறாங்க, பதிலுக்கு கோபமா பேசக்கூடாது. கொஞ்சம் அமைதியா இருந்து ஆற போட்டோம்னா நிச்சயமா அவங்களுடைய கோபம் குறையும். அப்ப இந்த மென்மையான குணம் கிறிஸ்தவர்களுக்கு எங்கு தேவைப்படுகிறது என்று பார்க்கும்போது, மற்றவர்களுக்கு சத்திய செய்தியை கொடுக்கும் இடத்தில் இந்த மென்மை அவசியப்படுகிறது. சத்தியத்தை சத்திய செய்தியை மற்றவர்களுக்கு கொடுக்கும்போது, மென்மை இல்லாமல் கொடுத்தால் அது பலனளிக்காது. அதேபோல மற்றவர்களின் தவறை அதிதீவிரமாக தாக்கினாலும் பலரும் சத்திய செய்தியை ஏற்றுக்கொள்ளாமல் விலகிச் சென்று விடுவார்கள். அப்ப நம்ம சொல்ல வேண்டிய சத்திய செய்தி எல்லோருக்கும் சந்தோஷத்தை கொடுக்கிற நற்செய்தியா தான் கொடுக்கணுமே தவிர, அவங்கள சத்தியத்தை கொடுக்கும்போது காயப்படுத்தி கொடுக்கக்கூடாது. அவர்தே புண்ணுக்கு மருந்து போடுறது மாரி நம்ம இதமா பேசி மென்மையா சொன்னா சத்தியத்தை ஏற்றுக்கொள்வார்கள். முக்கியமா வீட்டுக்கு ஊழியம் செய்யறவங்களுக்கு இந்த மென்மை எவ்வளவு அவசியம் என்பதை அவருடைய அனுபவங்களில் புரிந்திருப்பார்கள். ஆகவே வீட்டு ஊழியம் செய்யறதுல பார்க்கும்போது துணிகரமாவும் செய்யக்கூடாது. அந்நிய காரியங்களில் தலையிடுவலாம் செய்யக்கூடாது. அவர்களுடைய சௌகரியத்திற்கேற்ப அவர்களுக்கு வசதிப்படும் நேரத்தில் நாம செஞ்சோம்னா நிச்சயமா நற்பயன் விளைவிக்கும். மென்மையாக சொல்லும்போது நற்பயனை கொடுக்கும். சபை காரியங்களில் சகோதர ஐக்கியத்தில் மென்மை அதிகமாக தேவைப்படுகிறது. இது முக்கியமா யாருக்கு தேவை என்று பார்க்கும்போது, ஐக்கியத்தில் முதிர்ச்சி அடைந்திருக்கிற சகோதரர்களுக்கும் மூப்பர்களுக்கும் மென்மை அதிகமாக அவசியப்படுகிறது. வேத படிப்பு, சபை ஆராதனைகளில் ஒருவருக்கொருவர் அக்கறையுடன் இருக்கவும், சபை ஒழுங்கை காத்துக்கொள்ளவும், மூப்பர்களை அங்கீகரிக்கவும், நெறிமுறைக்கும் மென்மை தேவைப்படும். ரொம்ப கடினமா சொல்றதை விட மென்மையா சொல்லும் போது நிச்சயமா அந்த சபை ஒழுங்கை நாம் காத்துக்கொள்ள முடியும். சபை ஐக்கிய காரியங்கள்ல நாம் பேசும்போது முக்கியமாக நம்மளுடைய விருப்ப தேர்வுகளுக்காக, அதாவது நம்மளுடைய பிரிஃபரன்ஸ்க்காக மற்றவர்களை அதிகமாக வற்புறுத்தக்கூடாது. நம்முடைய விருப்ப தேர்வுக்காக பிரிஃபரன்ஸ்க்காக மற்றவர்களிடம் சண்டை செய்வதோ சச்சரவு போடுவதோ கூடாது. அந்த இடத்துல நாம் மென்மையா நடந்து கொண்டோம்னா நிச்சயமாக நம்முடைய விருப்ப தேர்வுகள், நம்மளுடைய சாய்ஸ்க்கு நம்ம அதிக முன்னுரிமை கொடுக்காம வேதாகம் அடிப்படையில பணிவாக அன்போக எடுத்து சொல்லணும். வேறு எதுவும் சாதிக்க முடியாத இடத்திலும் மென்மை நம்மை வெற்றியடைய செய்யும். உதாரணமா சொல்லணும்னாக்கா, என்னுடைய வாழ்க்கையில கூட ஒருத்தர் முக்கியமா சொல்லுவாங்க. நம்ம இந்த பாடத்துல பார்த்த மாதிரி சொல்லுவாங்க. நான் ஒதுங்கி போனா உயர்ந்த குணம் அப்படின்னு அவங்களுடைய மொழியில சொல்லுவாங்க. சண்டை சச்சரவுல ஈடுபடாம ஒதுங்கி போனாக்க அவங்க மேன்மக்கள் என்ற கருத்திலே சொல்லுவாங்க. அது போல மென்மையா நம்ம இருந்தோம்னா நிச்சயமா வெற்றியை பெற முடியும். நீதிமொழிகள் 25:15. நீதிமொழிகள் 25:15 பார்க்கும்போது, நீண்ட பொறுமையினால் பிரபுவையும் சம்மதிக்க பண்ணலாம். இனிய நாவு எலும்பையும் நொறுக்கும். அப்ப இனிய நாவு என்ற இடத்துல சொல்லும்போது என்னவென்ற ஆங்கிலத்துல பார்க்கும்போது த ஜென்டில் வேர்ட், மென்மையான வார்த்தை, மென்மையான பதில். அது எலும்பையும் நொறுக்கும் என்ற கருத்து எதுக்குன்னா, மிகவும் கடினமான காரியங்களை கூட நாம் அடைந்திட முடியும். பெற்றுக்கொள்ள கஷ்டமாக இருக்க காரியங்கள் கூட நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நாம் மென்மையாக பேசுகிறவர்களாக இருக்க வேண்டும். அதே போல நம்முடைய மென்மையினால் நாம் அதிகாரிகளையும் கூட சம்மதிக்க வைக்கலாம். நீதிமொழிகள் 15:1 நம்ம பார்த்தோம். மெதுவான பிரதியுத்தரம் உக்கரத்தை ஆற்றும் என்று முன்பே பார்த்தோம். ஆகவே மென்மை என்பது எவ்வளவு அவசியம் என்று நாம் பார்க்கிறோம். கிருபையின்மைக்கும், ஒழுக்கமின்மைக்கும், கிளர்ச்சிக்கும், முரட்டுத்தனத்துக்கும், மன கடினத்துக்கும், கொடூரத்துக்கும் கிடைக்கிற பல தண்டனைகளை மென்மையானவன் தவிர்க்கிறான். ஏன்னா அவன் சண்டை சச்சரவிலிருந்து ஒதுங்கி போகக்கூடியவனா இருக்கான், சாந்தமா இருக்கக்கூடியவனா இருக்கான், அமைதியா இருக்கிறான். அதனால அதனுடைய தீமையான தண்டனைகளிலிருந்து தப்பித்துக் கொள்கிறார். ஆகவே நாம் பார்க்கும்போது
மென்மையாய் போல மிகவும் இனிமையானது வேறு எதுவுமே இல்லை. ஆகவே நாம் நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே நம்முடைய செயல் தொடர்புகளிலே நாம் சொல்லக்கூடிய குடும்ப உறவுகளிலும் சமூக உறவுகளிலும் கூட நம்முடைய சைகைகளும் நம்முடைய பார்வையும் நம்முடைய குரலும் நம்முடைய வார்த்தையும் மென்மையாக இருக்கும் என்றால் அதற்கு ஒப்பீடு எதுவுமே இல்லை. அதற்கு ஈடா எதையுமே சொல்ல முடியாது. ஆகவே இப்படிப்பட்ட உயர்வான ஒரு பண்பாக மென்மை இருக்கிறது. மிகவும் அவசியமான பண்பாக இருக்கு. அப்ப எந்த ஒரு நல் பண்புக்கும் எதிரான எதிரிகள் இருக்கும். அது முக்கியமான ஒரு கருத்து. அதை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். அப்ப மென்மைக்கு எதிரானது எதிரிகள் யார் என்று நம்ம தெரிந்து கொண்டோம் என்றால் மென்மையை நாம் எவ்வாறு காத்து கொள்ள முடியும் என்று அறியலாம். மென்மைக்கு எதிரிகள் 2 வகைகளாக இருக்கிறார்கள். ஒன்று பார்க்கும்போது ஆள் உருவான எதிரிகள், பர்சனல் எனிமீஸ். மற்றொன்று ஆள் உருவற்ற எதிரிகள், அதாவது இம்பர்சனல் எனிமீஸ். அப்ப 2 விதமான எதிரிகள் இருக்காங்க. அப்ப ஆள் உருவமற்ற எதிரிகள் யார் என்று பார்க்கும்போது அக்கறையின்மை. முதலாவது காரியம் பார்த்தோம்னா வெறும் அக்கறையின்மை, கேர்லெஸ்னஸ். அதுதான் ஆளுருவற்ற எதிரிகளில் ஒன்றாக இருக்கிறது. அக்கறையின்மையினால் வழிநடத்தப்படுகிற பலரும் குடும்ப அங்கத்தினர்களிடம், தெரிந்தவர்களிடம் கிருபையாகவோ, அன்பாகவோ, இனிமையாகவோ, கனிவாகவோ நடந்து கொள்ள வேண்டிய தேவை இல்லை என்று கருதுகிறார். நமக்கு தெரிஞ்சவங்கள்ட்டையும் நம்ம குடும்பத்துல இருக்கவங்கள்ட்டையும் நம்ம ரொம்ப தயவா பட்சமா நடந்து கொள்ளணும்னு தேவையில்லை அப்படின்னு தவறா நினைக்கிறாங்க. இதன் காரணமாக தனி நபர்களை, முக்கியமாக கணவன், மனைவி இவர்களில் ஒருவரை ஒருவர் அல்லது மற்ற குடும்ப அங்கத்தினர்களிடம் கண்ணியமில்லாமல் நடந்து கொள்கிறார். அப்ப குடும்ப உறவுகள் மேலே நம்ம அக்கறை உள்ளவர்களா இருந்தோம்னா அவங்கள்ட்ட மென்மையாக நடந்து, அப்படி மென்மையா நடந்து கொள்ள வேண்டியது இல்லை. நம்ம கண்டிப்போட இருந்தா தான் குடும்பத்துல நம்மளுடைய தலைமைத்துவம் காக்கப்படும் என்று சில பேர் தவறா நினைக்கிறாங்க. ரொம்ப கோபமா பேசினா, ரொம்ப கண்டிப்பா இருந்தா தான் நம்மள பிள்ளைங்களோ குடும்பத்தில் இருக்கவங்களோ ஏற்றுக்கொள்வாங்க. தவறான உணர்வினால் அவர்கள் செய்கிறார்கள். அவ்வாறு இருக்கக்கூடாது. குடும்ப உறவுகளில் நாம் மென்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்றால் அவர்களிடம் அக்கறை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இரண்டாவதா பார்க்கும்போது ஈவி இரக்கமற்ற தன்மை மென்மையின் மற்றொரு எதிரியாக இருக்கிறது. ஈவிரக்கமற்ற தன்மை என்ன செய்யும் என்றால் மற்றவர்களுடைய உணர்வுகள், மற்றவர்களுடைய நேரங்கள், மற்றவருடைய நிம்மதி, சௌகரியம், ஆறுதல் போன்றவர்களில் கவனம் செலுத்த முடியாத அளவுக்கு மற்ற காரியங்களில் சிக்கிக்கொள்வார்கள். ஆறுதல் தேவைப்படுகிறவர்களுக்கு ஆறுதல் சொல்ல முடியாம, ஒரு அன்பா மற்றவங்களுக்கு இதமா பேச வேண்டிய நேரத்துல கூட அவங்க அவங்களுடைய வேலையிலையும் அவங்களுடைய தொழிலையும் மூழ்கிடுவாங்க. ஏன்னா மற்றவர்களுடைய உணர்வுகளுக்கு இவர்கள் மதிப்பு கொடுப்பதில்லை. இதே போல மற்ற குடும்பத்துல இருக்கவங்க சிலர் போக்குவரத்துல நம்ம பார்க்கும்போது சில காரியங்கள் நடைபெறும். அதை கண்டிப்பா சொல்ல வேண்டும்னு இருக்கும். ஆனா இவங்க என்ன பண்ணா மென்மையா நடக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அதையிலும் தெரிவிக்க மாட்டாங்க. ஏன்னா நம்ம குடும்பத்துல இருக்கவங்க எப்படி நம்ம அக்கறையா இருக்கோமோ அதே போல மற்ற குடும்பத்துல இருக்கவங்களும் அவங்க மேலேயும் அக்கறை உள்ளவர்களா இருக்க வேண்டும். இதற்கு ஒரு உதாரணமாக நாம் பார்க்கலாம். ஒரு கிறிஸ்தவர் தம்முடைய மனைவிக்கு எந்த முன்னறிவிப்பும் கொடுக்காமல் 3 சகோதரர்களுடன் உணவுக்கு வந்தார். உணவு வேளையில அந்த நேரத்துக்கு 3 பேரை கூட்டிக் கொண்டு வந்தார், அழைத்து கொண்டு வந்தார். அவர் தம்முடைய மனைவியை தனியாக அழைத்து சென்று இவர்களை உணவுக்கு அழைத்து செல்லும்படி தேவன் என்னிடம் சொன்னார் என்று ஒரே போடா போட்டார். அப்ப அந்த மனைவி பக்குவமா மென்மையா பதிலளித்தார். எப்படின்னா, நிச்சயமா நான் உங்களுக்காக உதவி செய்ய முயற்சிக்கிறேன். ஆனா ஒரு காரியம் நிச்சயம், இவர்களை உணவுக்கு அழைத்து செல் என்று தேவன் நிச்சயமாக சொல்லியிருக்க மாட்டார். ஏனென்றால் தேவன் ஒரு ஜென்டில்மேன் அப்படின்னு சொன்னார். மற்றவர்களை உணர்வுக்கு மதிப்பு கொடுக்கக்கூடியவர். இவ்வாறு நீங்க கூட்டிட்டு போனாக்க உங்க மனைவிக்கு எவ்வளவு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தீர்கள் என்பதை அவர் அறிந்தவர். அதனால நிச்சயமா அவங்க சொல்லியிருக்க மாட்டாங்க.
இந்த இடத்த தான் பார்த்தோம்னா இந்த ஜென்டில்மேன் என்ற வார்த்தையை அவங்க உபயோகிக்கிறாங்க. அதாவது தேவன் எவ்வளவு மென்மையானவர் என்பதை அவர் அறிந்திருந்தார். அதாவது அந்த மென்மையானவர் ஜென்டில்மேன் என்ற வார்த்தையிலே எதையெல்லாம் உள்ளடக்கி இருக்கிறது என்று பார்க்கும்போது, அவர் இரக்கம் உள்ளவர், அவர் கிருபை உள்ளவர், நீடிய சாந்தம் உள்ளவர், தயவுள்ளவர், உண்மை உள்ளவர், கரிசனம் உள்ளவர், அக்கறை உள்ளவர். இப்படிப்பட்ட பண்புகளை உடைய தேவன், என்னுடைய காரியத்தையும் அதே உணர்வோடு தான் பார்ப்பார். அதனால் நிச்சயமா உங்கள்ட்ட சொல்லியிருக்க மாட்டார் என்று சொன்னாங்க. 2வது ஆளுருவமற்ற எதிரி என்ன என்று பார்க்கும்போது சுயநலம். தனக்கும் தன்னுடைய விருப்பங்களுக்கு மாத்திரம் முக்கியத்துவம் கொடுத்தா அது மென்மையை வளர்த்து கொள்ளவோ உருவாக்கவோ குறுக்கிடும். ஏனென்றால் மென்மை என்பது அதனுடைய இயல்பான குணம் என்னவென்று பார்த்தால் மற்றவர்களின் விருப்பங்களுக்கு முன்னுரிமை கொடுப்பது. இப்ப மென்மையா நடந்து கொள்ளணும்னாலே அவங்களுடைய சாய்ஸ், அதுக்கு நம்ம மதிப்பு கொடுக்கணும் அப்படிங்கிற கருத்து அதுல உள்ளடங்கி இருக்கு. அப்ப மென்மை உள்ளவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்று பார்க்கும்போது தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் முதலிடம் கொடுக்கிறார். அவருடைய அன்றாட நடவடிக்கைகளில் அவர்களுக்கு முதலிடம், மற்றவர்களுக்கு 2ஆம் இடம், தனக்கு 3வது இடத்தை தான் கொடுப்பார். அப்ப என்னன்னா முதலிடம் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும், 2வது இடம் மற்றவர்களுக்கும் கொடுக்கக்கூடியதாக மென்மை இருக்கிறதுனால நிச்சயமா சுயநலவாதி இதிலே குறுக்கிடும். இன்னொன்று பார்த்தோம்னா போற்றும் பக்தியின்மை. இப்ப இருவரன் தவறான போலியான பக்தி, இந்த மாதிரி ஒரு காரியம் இருக்கிறது. அது மற்றொரு எதிராக இது நிச்சயமாகவே அவருடைய தேவ பக்தியான வாழ்க்கையில் குறுக்கிடும். அப்ப ஒருவர் எப்படி போலியான தேவ பக்தி உள்ளவராய் இருந்தார் என்று பார்க்கும்போது அவர் யாத்திராகம் 20:7 இருக்கிற வசனத்தை தவறா புரிந்து கொண்டார். உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக, கர்த்தர் தன்னுடைய நாமத்தை வீணிலே வழங்குகிறவனை தண்டியாமல் விடார். இப்ப இந்த ஒரு வசனத்தை பிடித்து கொண்டு அவருடைய நாமத்தையே சொல்லக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவர் என்ன சொல்லினார் என்றார், ஓ மை காட் என்று சொல்லணும்னா அது சொல்ல மாட்டார். ஓ மை குட்னஸ் என்று வேற வார்த்தையை உபயோகிச்சு சொல்வார். அப்படி இருப்பார். ஆனால் வேதாகமம் சொல்லி இருக்கிறது மற்றொரு காரியத்தையும் அவர் மறந்து விட்டார். தேவனுடைய நாமத்தினால் ஆணையிடு என்றும் வேதாகமம் போதிக்கிறது. உபாகமம் 6:13 உன் தேவனாகிய யாவேக்கு பயந்து அவருக்கே ஆராதனை செய்து அவருடைய நாமத்தை கொண்டே ஆணையிடுவாயாக என்று சொல்ல இருக்கிறது. ஆனால் பொய்யானை இடக்கூடாது. அதுதான் வேதாகமம் நமக்கு தெரிவிக்கிறதா இருக்கு. லேவியராகமும் 19:12 என் நாமத்தை கொண்டு பொய் ஆணையிடுகிறதுனாலே உங்கள் தேவனுடைய நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்காமலும் இருப்பீர்களாக, நான் யாவே. என்ன ஆணையிடணும் நாமத்தை கொண்டே, அவருடைய பேரையே சொல்லக்கூடாதுன்னா எப்படி? அப்ப என்னன்னா பொய்யாணையிடக்கூடாது, தவறாக உபயோகிக்க கூடாது. அவருடைய நாமத்துக்கு கொடுக்கக்கூடிய மகிமையை கொடுக்கணும். சரியான இடத்துல அவருடைய நாமத்தை உபயோகிக்க வேண்டும். இது போலியான பக்தியில இருந்தாங்கன்னா, போற்றும் பக்தியில இருக்கவங்க இது மென்மையா நடந்து கொள்ள மாட்டாங்க. அடுத்தது பார்த்தோம்னா தீங்கான யூகிப்பு, ஈவில் சர்மைசிங். அது முக்கியமா பார்த்தோம்னாக்க ஈவி இறக்கம் கனிவுக்கு எதிராகும். மற்றவர்களை பத்தி இப்ப தவறாக யூகிக்கிறது. அந்த யூகம் இருந்துச்சுன்னா அவங்க மேல அன்பா நடந்து கொள்ள முடியாது, அவரோட கனிவா நடந்து கொள்ள முடியாது, மென்மையா இருக்க முடியாது. அதுக்கு அடுத்ததை பார்க்கும்போது சண்டையிடும் தன்மை மற்றொரு எதிரியாக இருக்கு. எதற்கெடுத்தாலும் சண்டையிடும் தன்மை நம்மளுக்கு குணம் இருந்துச்சுன்னா அது மற்றவர்களிடம் மென்மையாக நடந்து கொள்ள விடாது. அதே போல மற்றவர்களுடைய கருத்துக்களுடன் ஒத்து போகாமல் இருக்கக்கூடிய தன்மை, இந்த டிஸ்பியூட்டேஷன் என்று சொல்றது, அது மென்மைக்கும் அதனுடைய அபிவிருத்திக்கும் எதிரான குணம். மற்றவர்கள் கருத்து சொல்லும் போது தேவை இல்லாம அதற்கு ஒத்து போகாம இருக்கக்கூடிய பண்பு. அவங்க சொல்றது சரியா கருத்து நல்லதா என்று யோசிச்சு பார்க்கறது இல்லை, உடனடியாக அப்படி இல்லைன்னு சொல்லிடுவாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அவருடைய கருத்துக்களுக்கு நாம் உடன்படக்கூடிய தன்மை இருக்குது. சரியான கருத்தா இருந்தா ஒத்து போகணும். இன்னொரு கோபம் பார்த்தோம்னா இன்னொரு எதிரி அநீதியான கோபம் இருக்கிறது.
மற்றொரு எதிராக சிலருக்கு அதிகமாகவோ குறைவாகவோ மென்மையின் இழப்புக்கு காரணமாக அநீதியான கோபம் இருக்கு. தேவ காரியங்களில் நாம் தேவனுக்கு அடுத்த காரியங்களிலே கோபப்படக்கூடியது நீதியான கோபம். ஆனால் சுயநலமாக நம்மளுடைய மனுஷர்களுக்கு அடுத்த காரியங்களிலே தேவனுடைய நியமத்துக்கு எதிராக கோபப்படுவது அநீதியான கோபம். இப்பொழுது ஆளுருவான எதிரிகள் என்று பார்க்கும்போது, பர்சனல் எனிமிஸ் என்று பார்க்கும்போது, நான் மேலே சொன்ன எல்லா விதமான ஆளுருவற்ற எதிரிகளின் மூலமாகவும் செயல்படக்கூடிய ஆளாக சாத்தான் இருக்கிறார். இப்படிப்பட்ட ஆளுருவற்ற எல்லா காரியங்கள் மூலமாக நம்மிடம் செயல்படக்கூடிய ஆள் தான் சாத்தான். சாத்தானும் அவனுடைய ஏஜென்ட்களும் பிரதிஷ்டை பாதையிலிருந்து வெளியே இழுத்துக் கொள்வதற்காக ஒளியின் தூதனை போல வருவார்கள். அந்த வேஷத்தை போட்டுக்கொண்டு வருவார்கள் என்று சொல்லப்பட்டு நிச்சயமாகவே உலகம் மற்றும் மாம்சத்தின் மூலமாக சாத்தான் கிரியை செய்து கொண்டிருக்கிறான். அதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்தின் மூலமான சமூக தொடர்புகள், சமூக உறவுகள், அவர்கள் மூலமாக நம்முடைய இந்த மென்மையை சீர்குலைக்கக்கூடியவனாக இருக்கிறான். அதே போல நமக்கு தேவையில்லாம ஒருத்தர் அனாவசியமா ஒரு வார்த்தையை விடுவாங்க. நம்முடைய காரியத்துல தலையிடுவாங்க. அந்த நேரத்துல நம்ம பொறுமை இழந்து போகக்கூடாது. அவர் சாத்தானுடைய தூண்டுதல் என்னன்னா, மற்றவங்க ஒரு கருத்தை சொல்லி நம்முடைய மென்மையான குணத்தை நாம் இழந்து போக வேண்டும். அதற்காக நம்முடைய நம்முடைய மாம்சத்தையும் கூட, மாம்ச பிளவினத்தையும் கூட உபயோகிப்பான். இப்படி எல்லாத்துக்குமே ஒதுங்கி ஒதுங்கி போனா கடைசியில நம்ம ஒதுக்கப்பட்டு போய்விடுவோம். நம்ம கொஞ்சமாவது இதா இருக்கணும், ஈகோவா நடந்து கொள்ளணும் அப்படிங்கிற தன்னுணர்வை நம்முடன் தூண்டக்கூடியவனாகவும் இருக்கிறான். ஆகவே நாம் மென்மைக்கு எதிரான ஆள் மற்றும் ஆளாக இல்லாத எல்லாத்துக்கும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். எந்த ஒரு காரியமும் சரியானபடி செய்கிறோம் என்று சொல்ல முடியாது. இதுல துஷ்பிரயோகமும் இருக்கிறது. தேவையற்ற விதமாக செயல்படுவது துஷ்பிரயோகம். அப்ப துஷ்பிரயோகம் என்று சொல்லும் போது மென்மையின் துஷ்பிரயோகம் என்பதும் 2 விதமா இருக்கும். என்னன்னாக்க, குறைவாக செயல்படக்கூடிய மென்மை, சரியான அளவில மென்மையை காண்பிக்காமல் குறைவாக செயல்படக்கூடியது. இன்னொன்று தேவையில்லாம அதிகமான மென்மையை காண்பிப்பது. இந்த 2 விதத்திலும் மென்மை துஷ்பிரயோகம். குறைவாக செயல்படும் துஷ்பிரயோகம் என்பது கிருபையின்மை, ஒழுக்கமின்மை, முரட்டுத்தனம், மூர்க்கத்தனம், கடினத்தன்மை, கொடூரம் ஆகியவைகள் நம்மை கட்டுப்படுத்த அனுமதித்தோம் என்றால் மென்மையில் குறைபட்டு போகும். மென்மையை அபியாசிப்பதில் குறைபடுவோம். அப்பொழுது மென்மை துஷ்பிரயோகமாகிறது. மிகுதியாக செயல்படும் மென்மையின் துஷ்பிரயோகம் என்ன என்று பார்க்கும்போது, தேவையில்லாம மென்மையை அதிகமா அபியாசிக்கிறதுனாலும் இப்படிப்பட்ட ஒரு துஷ்பிரயோகம் நடைபெறுகிறது. ஒரு உதாரணமாக பார்க்கும்போது, இப்போ நம்ம தேர்தல் காலமா இருக்கிறதுனால இந்த உதாரணத்தை பார்க்கலாம். வாக்குச்சாவடிக்கு சென்ற ஒரு பெண் ஒருவருக்கு வாக்களிப்பது மற்றவர்களுக்கு வாக்கு தவறுவதாக இருக்கிறது என்று தவறாக புரிந்து கொண்டார். ஒருத்தருக்கு நம்ம வாக்கு போட்டோம்னா மற்றவர்களை வாக்கு செலுத்தாம இருக்கோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவர் அந்த வாக்கு சீட்டை வாங்கி அதுல தேவன் உங்கள் எல்லோரையும் ஆசீர்வதிப்பாராக என்று கைப்பட எழுதி போட்டுட்டார். இப்ப கடைசியா என்னாச்சுன்னா, அவர் தன்னுடைய வாக்குரிமையை எண்ணிக்கைக்கு செல்லாததாக ஆக்கிவிட்டார். இவ்வாறு பார்த்தோம்னா மிகுதியான அப்ப யாருக்குமே சார்பா இருக்கக்கூடாது, யாருக்கும் ஒருத்தருக்கு பட்சமா இருக்கக்கூடாது, எல்லோருக்கும் நல்லவங்களா இருக்கணும், எல்லோரோடும் பட்சமா நடந்து கொள்ளணும் அப்படிங்கிற தவறான உண்மைனால அவர் அதிகமாக மென்மையை அபியாசித்து தன்னுடைய வாக்குரிமையை வீணடித்து விட்டார். இப்ப நம்ம சத்திய காரியம் சம்பந்தமா நாம் பார்க்கும்போது, ஒருவர் தப்பறையை துணிகரமாக போதிக்கும் போது, தீவிரமான தவறு செய்யும் போது, அதிகாரத்தை அபகரிக்க முயற்சிக்கும் போது, சகோதரர் மத்தியில் கொளித்தல் உண்டாக்கும் போது அவர்களை நாம் எப்படி நடத்த வேண்டும் என்று பார்த்தால், அவர்களை மீண்டும் பொறுப்புக்கு தேர்ந்தெடுக்காது இருத்தல், அவர்கள் செய்யக்கூடிய செயலுக்கு மறுப்பு தெரிவித்தல்,
அவர்களுடைய தவறுக்கு கண்டித்தல், ஐக்கியத்திலிருந்து விலக்குதல், இவை இப்படிப்பட்ட காரியங்கள் ஒன்றையும் செய்யாமல் இருத்தல் மென்மை மிகுதியாக செயல்படும் காரியம். சகோதரருடைய உணர்வுக்கு மதிப்பு கொடுக்கணும். அவர் வந்து என்ன, அவர் துணிகரமா ஒரு தவறு செஞ்சுட்டு போகும்போது இவர் வந்து அந்த நேரத்துல பலவீனத்தினால செஞ்சிருப்பாருன்னு சொல்லி தவறான யூகத்துக்கு போய் அவருக்கு சரியான அவரை கண்டிக்காமலும் திருத்தாமலும் அவர் செயல்படுகிறார். இது மிகுதியாக செயல்படும் மென்மையாக இருக்கிறது. வேதாகமத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. லூக்கா 17:3 வசனம், உங்களை குறித்து எச்சரிக்கையாய் இருங்கள். உன் சகோதரன் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்தால் அவனை கடிந்து கொள். அவன் மனஸ்தாபப்பட்டால் அவனுக்கு மன்னிப்பாயாக. அப்ப நான் தவறு செய்யறவர்களை கண்டிக்க வேண்டும். அவர்கள் வருத்தம் தெரிந்தால்தான் நாம் மன்னிக்க வேண்டும் என்று தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. அப்ப தவறை வந்து எடுத்து சொல்லாமே இருந்தோம்னா நம்ம வந்து அவர்களுக்கு மென்மையை அபியாசிக்கிறோம் என்று துஷ்பிரயோகம் செய்கிறோம். இன்னும் 2-3 வசனங்களை பார்க்கலாம். சபை காரியமா இருக்கிறதுனால இந்த வசனங்கள் நமக்கு உதவியாக இருக்கும். 1 தீமோத்தேயு 5:20. 1 தீமோத்தேயு 5:20, மற்றவர்களுக்கு பயம் உண்டாகும்படி பாவம் செய்தவர்களை எல்லோருக்கும் முன்பாக கடிந்து கொள். தவறு செய்தவர்களை சபை முன்னிலையில் நாம் கண்டிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல 2 தீமோத்தேயு 4:2 பார்க்கும்போது எப்படி புத்தி சொல்ல வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கு. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் பிரசங்கம் பண்ணு, எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல். அப்ப தவறுகளை எடுத்து சொல்லி கண்டித்து அவர்களுக்கு புத்தி சொல்ல வேண்டும். தீத்து 2:15 வசனம், தீத்துல 2:15 வசனம், இவைகளை நீ பேசி போதித்து சகல அதிகாரத்தோடும் கடிந்து கொள். ஒருவனும் உன்னை அசட்டை பண்ண இடம் கூடாது. அப்ப மூப்பர்கள் தீத்துக்கு கொடுக்கப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு கருத்து. அப்ப மற்றவர்கள் இவர்களை அலட்சியப்படுத்துறதுக்கு என்ன இடம் கொடுக்க கூடாது. அது அதிகாரத்தோடு கண்டிப்பா அந்த மூப்பருங்கிற அந்த ஒரு பதவிக்கு உள்ள பொறுப்போடு அவர்களை கடிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். ஏன்னா அந்த பொறுப்பை அலட்சியம் பண்ண அனுமதிக்க கூடாது. அதே போல நம்முடைய ஆண்டவர் மென்மை உள்ளவராக இருந்தார். யெசுவாகர்த்து அதிக மென்மை உள்ளவர். அது அவருடைய பார்க்கும்போது வாய் பேசாதிருந்தார். அடிக்கப்படும் ஆட்டுக்குட்டியை போல வாய் திறவாதிருந்தார் என்று சொல்லப்பட்டது. அப்படி அவருடைய மென்மை அவரை கட்டுப்படுத்த ஒரு பொழுதும் அனுமதிக்கவில்லை. அதை வந்து பார்க்கும்போது அவர் சரியான கொள்கைகளை போதித்தார். அவைகளுக்காக உறுதியாக நின்றார். மென்மை தன்மை ஆதிக்கம் செலுத்தி மற்றவருடைய தவறுகளை கண்டிக்காதவாறு அவரை நடந்து கொள்ளவில்லை. மென்மைக்கு முக்கியத்துவம் கொடுத்தார். அதே சமயம் மற்றவர்களுடைய தப்பறையையும் மற்றவருடைய தவறான பாரம்பரியங்கள் தவறான போதனைகளையும் கண்டித்து சொன்னார் என்று பார்க்கிறோம். அதே போல பேதுருவையும் கூட கண்டித்திருக்கிறார். மத்தேயு 16:21-23. மத்தேயு 16:21-23 பார்க்கும்போது, அது முதல் யெசுவா தாம் எருசலேமுக்கு போய் மூப்பர்களாலும் பிரதான ஆசாரியர்களாலும் வேத பண்டிதர்களாலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு 3ஆம் நாளில் உயிரோடு சேர்ந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீடர்களுக்கு சொல்லத் தொடங்கினார். அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய், ஆண்டவரே, இது உமக்கு சம்பவிக்க கூடாதே, இது உமக்கு சம்பவிப்பதில்லை என்று அவரை கடிந்து கொள்ள தொடங்கினான். வேத வாக்கியத்தை படிக்கும்போது எவ்வளவு இதா இருக்கு பாருங்க. தனியே அழைத்து கொண்டே, ஆண்டவரே, இது உமக்கு சம்பவிக்க கூடாதே, இது உமக்கு சம்பவிப்பதில்லை என்று அவரை கடிந்து கொள்ள தொடங்கினான். அவரோ திரும்பி மென்மை தன்னை ஆதிக்கம் செலுத்த அனுமதிக்காமல் பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரலாக இருக்கிறாய். தேவனுக்குரியவைகளை சிந்திக்காமல் மனிதர்களுக்குரியவைகளை சிந்திக்கிறாய் என்றார். அப்ப தேவ நோக்கம், ரட்சிப்பின் திட்டம் இதெல்லாம் நிறைவேற வேண்டும் என்ற கருத்திலே பார்க்காமல் ஒரு மனிதனாகிய யெசுவாவை அவர் இப்படி வேதனைப்படக்கூடாது, சிலுவையில் அறையக்கூடாது என்று மனுஷனாக பார்த்தார். அப்ப தேவ ரட்சிப்பின் திட்டத்துக்கு இடரலாக இருந்தார். அதை அவர் பகிரங்கமாக தண்டித்தார் என்று பார்க்கிறோம், கண்டிக்கிறார். அதே போல பரிசேயர்கள் வேத பாரர்கள் அவர்களுடைய பாரம்பரியங்கள் அவர்களுடைய நடக்கைகள் எல்லாவற்றையும் மிகவும் பகிரங்கமாக கண்டித்திருக்கிறார். மாய்மாலக்காரரை என்று கண்டித்திருக்கிறார். இது மத்தேயு 23ஆம் அதிகாரத்துல தெளிவாக கொடுக்கும். நிறைய வசனங்கள் இருக்கிறது.
அவைகளுக்குள் போக வேண்டாம். அவை பரிசேயர் வேத பாரருடைய பாரம்பரியங்கள், அவருடைய போதனைகள் தேவனுடைய நியமத்துக்கு எதிராக இருந்ததினால் அவர்களை பகிரங்கமாக கண்டித்திருக்கிறார். ஆகவே அவர் மென்மையானவராக இருந்தாலும் தேவைப்படும் போதெல்லாம் தன்னுடைய கண்டிப்பை தெரியப்படுத்தி இருக்கிறார். அப்போஸ்தலர்களும் மென்மை உள்ளவர்களாக இருந்தார். ஆனாலும் கூட யெசுவாவை போலவே கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லி போதித்திருக்கிறார். அப்ப அப்போஸ்தலர்ல பார்க்கலாம், அனனியா அந்த நிலத்தை விற்று வந்த காசுல பார்க்கும்போது அவரை கண்டித்திருக்கிறார். இப்ப அது எப்படி ஒரு எச்சரிப்போடு அவர்களுக்கு புத்தி சொன்னார்கள் என்று நாம் பார்க்கும்போது, அப்போஸ்தலர் 20ல 28லிருந்து 30 வசனங்கள். அப்போஸ்தலர் 20, 28லிருந்து 30. ஆகையால் உங்களை குறித்தும் கர்த்தர் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட தேவனுடைய சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்து எச்சரிக்கையுடன் இருங்கள். நான் போன பின்பு மந்தையை தப்ப விடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும். உங்களிலும் சிலர் எழுப்பி சீசர்களை தங்களிடத்தில் இழுத்துக் கொள்ளும்படி மாறுபாடானவர்களை போதிப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன் என்று சொன்னார். அவர்களை எப்படி எச்சரித்தார்? இப்படி நடைபெறும், நீங்க எவ்வளவு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று அவர்களுக்கு புத்தி சொல்லி இருக்கிறார். ரோமர் 16ல 17, 18 வசனங்கள். ரோமர் 16ல 17, 18 வசனம். அன்றியும் சகோதரரே, நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்திற்கு விரோதமாய் பிரிவினைகளையும் இடறல்களையும் உண்டாக்குகிறவர்களை குறித்து எச்சரிக்கையாயிருந்து அவர்களை விட்டு விலக வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்லி. அப்ப பிரிவினைகளையும் இடறல்களையும் உண்டாக்கி விட்டவர்களை நாம் விட்டு விலக வேண்டும். இது ரொம்ப முக்கியமான ஒரு புத்திமதியாக இருக்கிறது. அப்படிப்பட்டவர்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவா கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்யாமல் தங்கள் வயிற்றுக்கே ஊழியம் செய்து நயவசனிப்பினாலும் இச்சக பேச்சினாலும் கபடில்லாதவருடைய இருதயங்களை வஞ்சிக்கிறவர்களா இருக்கும். ஆகவே இப்படிப்பட்ட நய வஞ்சகமான போதனைகளுக்கு நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அதே போல 1 கொரிந்தியர் 15ல 12லிருந்து 18 வசனங்கள் சொல்லப்பட்டு 1 கொரிந்தியர் 15ல 12லிருந்து 18 வசனங்கள் பார்க்கும்போது, கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று பிரசங்கிக்கப்பட்டிருக்க மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லை என்று உங்கள் சிலர் எப்படி சொல்லலாம்? மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லாவிட்டால் கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லையே. கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் எங்கள் பிரசங்கமும் விருதா, எங்கள் விசுவாசமும் விருதா. மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் தேவன் எழுப்பாத கிறிஸ்துவை அவர் எழுப்பினார் என்று நாங்கள் தேவனை குறித்து சாட்சி சொன்னதினாலே தேவனுக்காக பொய் சாட்சி சொல்லுகிறதாக காணப்படுவோமே. அப்போ மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லை. கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணாயிருக்கும். நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களில் இருப்பீர்கள். கிறிஸ்துவுக்குள் நித்திரை அடைந்தவர்களும் கெட்டிருப்பார்கள். அப்ப உயிர்த்தெழுதல் இல்லை என்ற ஒரு தவறான போதனை சொல்லும் போது அதை கண்டித்திருக்கிறார். அது இல்லைன்னா எப்படி அது ரட்சிப்பின் திட்டத்தினுடைய முக்கியமான சாராம்சத்தை எடுத்து சொல்லி கிறிஸ்து மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழவில்லை என்றால் ரட்சிப்பின் திட்டமே ஸ்பாயில் ஆயிடும். ஆகவே அதை எடுத்து சொல்லி புத்தி சொல்லி இருக்கிறார். அதே போல 1 தீமோத்தேயு 1ல 19லிருந்து 20. 1 தீமோத்தேயு 1ல 19லிருந்து 20. இந்த நல் மனசாட்சியை சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். இமனேயும் அலெக்சாந்தரும் அப்படிப்பட்டவர்கள். அவர்கள் தூசியாதபடி சிக்ஷிக்கப்பட அவர்களை சாத்தானிடத்தில் ஒப்பு கொடுத்தேன். அப்போ மென்மையாக இருக்க வேண்டும். முக்கியமாக சபை காரியங்களில் பார்க்கும்போது விசுவாசத்தை சேதப்படுத்துபவர்களை கூட நாம் அவரை விட்டு விலக வேண்டும். இன்னும் கூட பொதுவான ஒரு புத்திமதியும் சொல்லியிருக்கிறார். மென்மையான இழந்தும் கண்டிப்பான போதனைகளையும் கொடுத்திருக்கிறார். யாக்கோபு 2ல 1லிருந்து 4 வசனங்கள். யாக்கோபு 2ல 1 முதல் 4 வசனங்கள். என் சகோதரரே, மகிமையுள்ள நம்முடைய கர்த்தராகிய இயேசுவா கிறிஸ்துவின் மேலுள்ள விசுவாசத்தை பட்சபாதத்தோட பற்றி கொள்ளாதிருப்பீர்களாக. அப்ப நம்ம மென்மையா இருக்கணும், தயவா இருக்கணும், பட்சபாதமா இருக்கணும்னா மனுஷர்களிடம் தயப்பு காமிக்கிறவர்களாக இருக்கக்கூடாது என்று சொல்லியிருக்கார்.
எப்படி என்று போய் சொல்லியிருக்கார். ஏனெனில் பொன் மோதிரமும் மினுக்குள்ள வஸ்திரமும் தரித்திருக்கிற ஒரு மனுஷனும் கந்தையான வஸ்திரம் தரித்திருக்கிற ஒரு தரித்திரனும் உங்கள் ஆலயத்திற்குள் வரும்போது மினுக்குள்ள வஸ்திரம் தரித்தவனை கண்ணோக்கி நீர் இந்த நல்ல இடத்தில் உட்காரும் என்றும், தரித்திரனை பார்த்து நீ அங்கே நில்லு அல்லது இங்கே என் பாதபடி அண்டையிலே உட்காரு என்றும் நீங்கள் சொன்னால் உங்களுக்குள்ள பேதகம் பண்ணி தகாத சிந்தனைகளோட நிதானிக்கிறவர்களாய் இருப்பீர்கள் என்று தெளிவாக சொல்லிட்டு. அப்ப என்னன்னாக்க பட்சபாதம் பார்க்க கூடாது. அப்ப மென்மை என்பதுன்னா பட்சம் இல்லாது ஆகவே இருக்க வேண்டும். 3 யோவான் 3 ஏவான் 1:9-10. நான் சபைக்கு எழுதினேன். ஆனாலும் அவர்களில் முதன்மையாய் இருக்க விரும்புகிற தியோதிரேப்பு எங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனபடியால் நான் வந்தால் அவன் எங்களுக்கு விரோதமாய் பொல்லாத வார்த்தைகளை அலப்பி செய்து வருகிற கிரியைகளை நினைத்துக் கொள்வேன். அவன் அப்படி செய்கிறதும் அல்ல போதாமல் தான் சகோதரை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறதுமன்றி ஏற்றுக்கொள்ள மனதாய் இருக்கிறவர்களை தடை செய்து சபைக்கு புறம்பே தள்ளுகிறான். இவ்வாறு கண்டிப்பாக எழுதியிருக்கிறார். அப்ப சபை ஐக்கியத்திலே இடரலா இருக்கவங்க குளித்தல் உண்டாக்குவர்களுக்கு நம்ம மென்மையை அபியாசித்தோம் என்றால் அது மிகுதியாக அபியாசிக்கப்படும் மென்மையின் துஷ்பிரயோகமாக இருக்கிறது. அந்த இடத்துல தேவையான இடத்துல கண்டிப்போடு சொல்ல வேண்டும். ஏன்னாக்க தேவ ஐக்கியம் முக்கியமானது. அதற்காக நாம் கண்டிப்பை செலுத்தாமல் இருக்கக்கூடியது. ஐக்கியத்திலிருந்து விலக்கப்பட்ட பின்னரும் அவரிடம் தகுதியான மென்மையும் அன்பும் நாம் காண்பிக்க வேண்டும். இதுவும் வேதாகமத்தில் சொல்லப்படும். ஒருவர் ஐக்கியத்திலிருந்து விலக்கப்பட்ட பின்னர் கூட நாம் அவரிடம் மென்மையை அபியாசம் அவர்கள் எதிரியாவோ விரோதியாகவே பாதிக்க கூடாது. 2 தெசலோனிக்கேயர் 3:14-15 வசனங்கள். 2 தெசலோனிக்கேயர் 3:14-15. மேலும் இந்த நிருபத்தில் சொல்லிய எங்கள் வசனத்துக்கு ஒருவன் கீழ்ப்படியாமல் போனால் அவனை குறித்து கொண்டு அவன் வெட்கப்படும்படிக்கு அவனோடு களவாதிருங்கள். ஆனாலும் அவனை சத்துருவாக எண்ணாமல் சகோதரனாக எண்ணி அவனுக்கு புத்தி சொல்லுங்கள். அப்ப என்னன்னா அவனை ஒரு எதிரியா நினைக்காம அவனுக்கும் புத்தி சொல்ல வேண்டும் என்று சொல்லப்பட்டது. ஆனா ஐக்கியத்திலிருந்து விலக்கப்பட்ட பின்னர் மனம் திரும்பாமலும் தன்னை திருத்திக் கொள்ளாமலும் இருக்கிற சகோதரனுக்கு ஆதரவளிப்பது என்பது மிகுதியாக செயல்படும் மென்மையின் துஷ்பிரயோகம். ஐக்கியத்திலிருந்து நாம் விலக்கி வைத்த பின்பு நாம் அவர்களுடன் சகோதரராக மென்மையுடன் நடந்து கொள்ளும் பொழுது அவர் தன்னுடைய தவறை உணர்ந்து மனம் திரும்பாமலும் தன்னை சீர்திருத்திக் கொள்ளாமலும் இருக்கும்போது அவரிடம் நாம் அவருக்கு ஆதரவு அளிப்பது என்பது மிகுதியாக அபியாசிக்கப்படும் மென்மை. இது யோவான் தெளிவாக சொல்லியிருக்கிறார். யோவான் இந்த காரியங்களை தெளிவாக சொல்லியிருக்கிறார். 2 யோவான் 1:7-11. 2 யோவான் 1:7-11. மாம்சத்தில் வந்த யெசுவா கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத அநேக வஞ்சகர் உலகத்திலே தோன்றியிருக்கிறார்கள். இப்படிப்பட்டவனே வஞ்சகனும் அந்தி கிறிஸ்துவுமாய் இருக்கிறான். உங்கள் செய்கைகளின் பலனை இழந்து போகாமல் பூரண பலனை பெறும்படிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள். கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திராமல் மீறி நடக்கிற எவனும் தேவனை உடையவன் அல்ல. கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திருக்கிறவனோ பிதாவையும் குமாரனையும் உடையவன். ஒருவன் உங்களிடத்தில் இந்த உபதேசத்தை கொண்டு வராமல் இருந்தால் அவனை உங்கள் வீட்டிலே ஏற்றுக்கொள்ளாமலும் அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லாமலும் இருக்கும். அப்ப என்ன, வேதாகமத்தினுடைய முக்கிய கோட்பாடுகளை கொள்கைகளை ஏற்றுக்கொள்ளாத சகோதரனை நாம் வீட்டிலும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று. ஏனென்றால் அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறவன் அவனுடைய துர்க்குரியைகளுக்கும் பங்குள்ளவனாய் இருக்கிறான். அவன் செய்கிற தப்புக்கு நம்ம துணை போகிறவர்களாக இருப்போம். மிகுதியான செயல்பாடினால் துஷ்பிரயோகிக்கப்படும் மென்மை அன்றாட காரியங்களில் அநேக விதங்களில் வெளிப்படுகிறது.
பிள்ளைகளை நல்வழிப்படுத்துவதை தடுத்தால் அது மென்மையின் மிகுதியான துஷ்பிரயோகம், மிகுதியான செயல்படும் துஷ்பிரயோகம். அதே போல துணிகரமான குற்றவாளிகளுக்கு போதுமான தண்டனை அளிப்பதிலிருந்து நீதிபதியை தடுத்தால் அதுவும் கூட மென்மையினுடைய மிகுதியாக செயல்படும் துஷ்பிரயோகம். அதே போல வகுப்பறையில் சரியான ஒழுங்கை காப்பதிலிருந்து ஆசிரியர்களை தடை செய்யும் என்றால் அந்த மென்மை மிகுதியாக செயல்படும் துஷ்பிரயோகம். அவ்வாறு நம்ம எந்த இடத்துலையும் பார்க்கும்போது நம்ம வந்து மென்மையாக இருக்க வேண்டும். அதே சமயத்துல ஒழுங்கு, நெறிமுறை, சன்மார்க்க விதிகளுக்கு முரணாக நடக்கிறவர்களிடத்தில் வந்து கண்டிப்போடு இருக்க வேண்டும். அதுவும் கூட அவர்களை சீர்திருத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு நாம் சென்றோம். அந்த இடத்துல நாம் அதிகமாக மென்மையை காண்பித்தோம் என்றால் அது துஷ்பிரயோகம். இப்பட்ட மென்மையை நாம் உருவாக்கி கொண்டு எவ்வாறு உருவாக்கிக் கொள்வது? மென்மை வந்து நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் இருக்கிற பிரயோஜனமா இருக்கக்கூடிய இப்படிப்பட்ட நற்பயன் அளிக்கக்கூடிய மென்மையை நாம் எவ்வாறு உருவாக்கி கொள்ள முடியும் என்று பார்த்தோம் என்றால், மென்மையின் உருவாக்கத்திற்கு மிகவும் ஒத்தாசையாக உயர் பிரதான கிருபைகள் இருக்கின்றன. மென்மை நம்மை கட்டுப்படுத்தும் முயற்சிகளை ஞானத்துடன் இணைந்திருக்கிற விசுவாசம், நம்பிக்கை, இச்சை அடக்கம், பொறுமை, சேவபக்தி, சகோதர அன்பு மற்றும் தியாக அன்பு ஆகிய உயர் பிரதான கிருபைகளினால் அடக்கி ஒடுக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தையின் போதனைகளுக்கு, அதனுடைய செல்வாக்குகளுக்கு நம்முடைய மனங்களையும் நம்முடைய இருதயங்களையும் கீழ்ப்படுத்த வேண்டும். அதே போல மென்மையின் உருவாக்கத்துக்குரிய வேத வாக்கியங்களை தியானித்து இறுக பற்றி பிடித்துக் கொள்ளவும். அப்பொழுது நாம் மென்மையை அபிவிருத்தி செய்யலாம். தேவன் எவ்வளவு மென்மையாக இருக்கிறார், எஸ்வாகர்த்து எவ்வளவு மென்மையை அபியாசித்திருக்கிறார். அடிக்கப்படும் ஆட்டுக்குள் இருந்தார், கரவலாடுகளைப் போல எப்படி இதமாக ஜனங்களை வழி நடத்தினார். நானே நல்ல மேய்ப்பன் என்று சொல்லி இருக்கிறார். அப்படி எல்லாம் இருக்கிற போது அதனுடைய காரியங்களை நாம் அதிகமாக தியானிக்கும் போது அந்த ஆடுகளுக்காக தன் ஜீவனையும் கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அந்த மாதிரி காரியத்தில் நாம் அதிகமாக சிந்திக்கும் போது மென்மையை நாம் உருவாக்கி கொள்ள முடியும். அந்த அளவுக்கு நம்ம வந்து மென்மை உள்ளவர்களாக இல்லை. ஆனாலும் கூட நாம் மென்மை அபிவிருத்தியில எஸ்வாகிருத்து காண்பித்த அந்த மென்மை, அந்த சாந்தம், அந்த தயவு, அந்த பிரியம், இவைகளை எல்லாம் நான் அதிகமாக தியானிக்க வேண்டும். இத்தனை பாராட்டுக்குரிய மென்மையை பெற்றிருப்பதற்கு நிச்சயமாகவே வேதனைகளும் கடுமையான பிரயாசங்களும் தேவைப்படுகின்றன. பிரயாசம் இல்லாம எதுவுமே பெற்றுக்கொள்ள முடியாது. அதுவும் இந்த மென்மை வந்து மிகவும் குணாம்சத்தின் அலங்கரிப்பார். இதை பெற்றுக்கொள்ள வேண்டும், கடுமையான பிரயாசம் வேண்டும். ஆனாலும் மென்மையை பெற்றிருப்பவர் ஆசீர்வதிக்கப்பட்டவர். மென்மை குணம் உள்ளவர், சாந்தம் உள்ளவர், அவர் எல்லாம் பார்க்கும்போது அவர் வந்து ஆசீர்வதிக்கப்பட்டவராக இருக்கிறார். மென்மையை அபிவிருத்தி செய்வர், உருவாக்கி கொள்வர் எப்படிப்பட்டவர் என்று பார்த்தால், உள்ளான விதத்திலும் வெளிப்புற விதத்திலும் பொக்கிசங்களாக இருக்கக்கூடிய நேர்த்தியான கனியும் குணநயம் ஆகிய நீடித்திருக்கிற ஒரு ஆஸ்தியை பெற்றிருக்கிறார். ஒரு பெரிய சொத்து. அது எப்படின்னா, அது வந்து நேர்த்தியான கனி, குணநயம், அலங்கரிப்பான குணநயம், இதை பெற்றவராக இருக்கிறதுனால இது அவருக்கு வந்து நீடித்து நிலைத்திருக்கிற ஒரு சொத்து ஆக இருக்கிறது. ஆகவே நாம் எல்லாவற்றையும் பெற்றிருப்பவர்கள் எல்லாவற்றுடனும் சேர்த்து மென்மை என்னும் இந்த குணநயத்தை அதிகமாக உருவாக்கி கொண்டு அதிகமாக அபிவிருத்தி செய்து என்றென்றும் காத்து கொள்ள வேண்டும். ஆக மென்மையின் எதிரிகள் இருக்கிறார்கள், சோதிக்க போகணும். அதுக்கு வந்து பார்க்கும்போது நாம் வந்து மென்மையை காத்து கொண்டோம் என்றால் நிச்சயமாக அது நமக்கு ஒரு நீடித்த சந்தோஷத்தை தரும். எந்த ஒரு நல்ல குணமும் கூட சோதிக்கப்பட வேண்டும். சோதிக்கப்படாவிட்டால் அது உறுதிப்படுத்தப்பட முடியாது, அது பலப்படாது. ஆகவே வந்து மென்மையும் கூட சோதிக்கப்பட வேண்டும். இந்த மென்மையின் சோதனை சம்பந்தமாக நம்முடைய பாஸ்டர் ரசல் அவர்களுடைய சொந்த விவரிப்பை நாம் பார்க்கலாம்.
ஒரு ஒரு உதாரணம் பார்க்கிறோம். தன்னை உபசரித்த ஒரு நண்பருடன் ஒரு விடுதிக்கு அவர் சாப்பிட சென்றபோது விடுதி பணிப்பெண் பாஸ்டரின் கோட்டில் காபியை சிந்திவிட்டார். தன் தவறை உணர்ந்த அந்த பெண் தானே அந்த கோட்டை சுத்தப்படுத்துவதாக கூறினாள். ஆனாலும் பாஸ்டர் அவர்கள் மென்மை உள்ளவராக இருந்ததனால் பரவாயில்லை என்று சொல்லி தாமே தன்னுடைய கர்ச்சீப்பினால் அதை துடைத்துக் கொண்டார். ஆனால் விருந்து உபசரித்து அந்த விடுதிக்கு அழைத்து சென்ற அந்த நண்பர் அந்த பணிப்பெண்ணை மிகவும் கோபத்துடன் கண்டித்தார். வெகு நாட்களுக்கு பிறகு மீண்டும் அதே நண்பருடன் அதே விடுதிக்கு சென்ற பொழுது அந்த பணிப்பெண் மீண்டும் அதே தவறை செய்துவிட்டார். ஆனாலும் நம்முடைய பாஸ்டர் அவர்கள் மென்மையிலே அபிவிருத்தி செய்து மேம்படுத்தி கொண்டவராக இருந்தபடியினாலே தாமாகவே அதை சுத்தப்படுத்தி கொண்டார். ஆனால் இந்த இடத்துல ஒரு காரியம் முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியது என்னவென்றால், இந்த தடவை பாஸ்டர் அவர்களுடைய நண்பர் அந்த பெண்ணை கண்டிக்கவில்லை, அவர் திட்டவில்லை. அப்படி பார்க்கும்போது பாஸ்டர் அவரை மிகவும் பாராட்டினார். பரவாயில்ல, இந்த தடவை நீங்க அந்த பெண்ணை எதுவும் கண்டிக்கவே இல்லை, ரொம்ப பாராட்டக்கூடிய விஷயம் அப்படின்னு சொன்னார். ஆனால் அந்த நண்பர் சொன்ன பதில் தான் ஆச்சரியமானது. உங்களுக்கு தெரியாது, உள்ளுக்குள்ள நான் எவ்வளவு கோபத்தோட இருந்தேன்னு உங்களுக்கு தெரியாதுன்னாரு. ஆனா அப்ப பாஸ்டர் அவர்கள் சொல்லுகிறார், உள்ளுக்குள் எழும்பிய கோபத்தை வெளிப்படுத்தாமல் இருக்க நீங்கள் கட்டுப்படுத்திக் கொள்ள கற்றுக்கொண்டிருக்கிறீர். இதுதான் முக்கியமானது. அப்ப கோபத்தை கட்டுப்படுத்திக் கொள்வதை அவர் கற்றுக்கொண்டு விட்டார். இது மென்மைக்கினுடைய ஆரம்பஸ்தானம். மென்மை அபிவிருத்தி, கோபத்தை அடக்கிக் கொள்வது. அப்பதான் மென்மையை உருவாக்கலாம். அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டேஜுக்கு அவர் வந்துட்டார். அதை பாராட்டினார். ஆகவே ஒவ்வொரு கிருபையும் போலவே மென்மையும் சோதிக்கப்பட வேண்டும். அப்ப இந்த நிகழ்வு நமக்கு சாதாரணமா தெரியலாம். அந்த இடத்துல எவ்வாறு சோதிக்கப்பட்டது என்றே பார்க்கணும். பாஸ்டர் சோதிக்கப்பட்டார், அந்த நண்பர் சோதிக்கப்பட்டிருக்கிறார். ஆனாலும் கூட பாஸ்டர் அவர்கள் மென்மையை உறுதிப்படுத்தியிருந்ததனால் அதை காத்துக்கொண்டார். அந்த நண்பர் மென்மை இல்லாமல் இருந்தாலும் மென்மையை உருவாக்கத்திற்கு தேவையான கோபத்தை அடக்கு கொள்ளும் பண்பை கற்றுக்கொண்டிருந்தார். ஆகவே ஒவ்வொரு சிகிச்சையும் போலவே மென்மையும் சோதிக்கப்படுகிறது. நம்முடைய மென்மையை சோதிப்பதற்காக இடையூறுகளையும் மற்றவர்களின் எதிர்ப்பையும் வெறுப்பையும் தேவன் அனுமதிக்கிறார். இப்போ குடும்ப உறவுகள்ல நம்ம மென்மையா நடந்து கொள்ளணும்னு நம்ம முயற்சி செய்யும் போது அந்த நேரத்துல தான் நம்மளுடைய கணவன் மனைவி உறவுகளே, பெற்றோர் பிள்ளைகள், சகோதர சகோதரி, இப்படிப்பட்ட உறவுகள்ல எரிச்சல் கோபத்தை மற்றவர் காண்பிப்பார். அப்ப அந்த காண்பிக்கும் பொழுதுதான் நம்ம மென்மையை அபியாசிக்க வேண்டும். அபியாசம் இல்லாமல் இருக்கும்போது எல்லோரும் நல்லவங்க தான், எல்லாருமே நம்ம மென்மை உள்ளது. ஆனா சோதிக்கப்படும் போது நாம் மென்மையை காத்து கொண்டால்தான் மென்மையை உறுதிப்படும். ஆகவே தேவன் இப்படிப்பட்ட இடையூறுகளையும் எதிர்ப்புகளையும் அனுமதிக்கிறார். எதற்காக வென்றால், மற்றவர்கள் நம்முடன் வெறுப்புடன் நடந்து கொள்ளும் போது நம்முடைய மென்மை என்னவாகிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ளும்படி தேவன் அனுமதிக்கிறார். நான் ரொம்ப சாந்தமானவன் தான், ரொம்ப பொறுமையானவன், ரொம்ப மென்மையா தான் நடந்து கொள்வேன் அப்படின்னு நம்ம சொல்லிக் கொள்ளலாம். ஆனா எதிர்ப்பு வரும்பொழுது எப்படி நடந்து கொள்கிறோம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள செய்கிறார். மற்றவர்கள் நம்முடன் மென்மையாக நடந்து கொள்ளும் போது எல்லோருமே மென்மையாக நடந்து கொள்கிறோம். ஆனா மற்றவர்கள் கடுமையாக நடந்து கொள்ளும் பொழுதும், துஷ்பிரயோகமாக நடந்து கொள்ளும் போதும், நம்முடைய உரிமையில் தலையிடும் பொழுதும் நாம் இந்த மென்மையை காத்துக் கொள்கிறோமா என்பதுதான் நமக்குரிய பரீட்சையாக இருக்கிறது. ஒரு எதிர்ப்பு நடந்து போகும்போது, எதிர்ப்பு நம்மிடம் வரும்போது பதிலுக்கு எதிர்ப்பு தெரிவிப்பது என்பது பாவ வீழ்ச்சியினால் இருக்கிற சுபாவத்தன்மை. இந்த பாவ வீழ்ச்சியினால் உண்டாக்கிய சுபாவத்தன்மையை நம்ம மேற்கொண்டால் தான் நம்ம ஆவிக்குரிய கனியிலையும் குணநயத்திலையும் வளர முடியும். அப்ப என்னன்னாக்க, எதிர்ப்பும் வெறுப்பும் நம்மிடம் அனுமதிக்கப்படும் பொழுது நாம் நம்முடைய மென்மையில் உறுதியாக நின்று அதை காத்து கொண்டோம் என்றால் அந்த மென்மை பலப்படும். உண்மையிலேயே மென்மையை சோதிக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுகளிலும், ஒவ்வொரு சூழலிலும்
மென்மையை நாம் காத்து கொண்டோம் என்றால் பதிலுக்கு பதில், நிந்தனைக்கு நிந்தனை, கோபத்துக்கு கோபம், இப்படி எல்லாம் செய்யாமல் அமைதலாக தேவனிடம் ஒப்பு கொடுத்து விட்டு நாம் தேவன் பார்த்து கொள்வார் என்ற நிச்சயத்தோடு நம்மை நாம் காத்து கொண்டோம் என்றால் நிச்சயமாக நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். எந்த ஒரு காரியத்தை நாம் உருவாக்குறோம், அதை மேம்படுத்திக் கொள்கிறோம், அபிவிருத்தி செய்கிறோம், அது அழிந்து போகாதா, அது அழிவே அடையாதா என்று பார்த்தால் கிடையாது. உருவாக்கப்படும் எந்த ஒரு நற்குணமும் நற்குணமும் கூட அழிந்து போகக்கூடிய ஒரு அபாயம் இருக்கிறது. தற்போதைய உலகத்தின் போக்கை பார்க்கும்போது பலரும் என்னன்னா உலக போக்கிலிருந்து தங்களை அதை விட்டு விலகி இருக்கிறார்கள். நிறைய பேர் அப்படி இருக்காங்க. ஆனா உலக போக்கிற்கு எதிராக போராடுகிறவர்களாக ஆற்று நீர் ஓட்டம் வரும்போது நம்ம ஆற்றோட போகாம இருக்க போது நிக்கிறது இல்லை, அதை எதிர்த்து நீச்சல் அடிக்கணும். அப்பதான் வெற்றி பெற முடியும். அதே போல உலக போக்கோடு நாம் ஒத்து போகாமல் விலகி இருப்பவர்களாக மாத்திரம் இல்லாமல் உலக போக்கிலிருந்து நாம் எதிர்த்து போரிடுகிறவர்களாக இருப்போம் என்றால் தான் மென்மை காக்கப்படும். அப்படி இல்லை என்றால் மென்மை அழிந்து போகும், அதோட அடிச்சுக்கிட்டு போயிடும். அதே போலதான் பார்க்கும்போது உலக போக்கு என்ன என்று பார்க்கும்போது பாவ வீழ்ச்சியினால் தீமைக்கு தீமை, கோபப்படக்கூடியது, எரிச்சல் அடையக்கூடியது, பதிலுக்கு பதில், இப்படிப்பட்ட உணர்வு. நம்ம தேவ தேவ பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நமக்கு பாடம் என்னவென்றால் மென்மை அபியாசிக்கும். தேவன் மென்மையாக இருக்கிறார், பாவிகளை சிநேகிக்கிறார், பாவிகளுக்காக தன் ஜீவனையும் இயேசுவாக கொடுத்திருக்கிறார். இவ்வாறு அவர்கள் எவ்வளவு மென்மையாக நல்லவர்களாக இருக்கிறார்கள். இவையெல்லாம் நாம் பார்க்கும்போது நாம் உலகத்தோடு ஒத்து போகிறவர்களாக மற்றும் இல்லாமல் விலகி இருக்கிறவர்களாக மாத்திரம் இல்லாமல் உலக போக்கிற்கு எதிர்த்து போராடுகிறவர்களாக இருந்தால்தான் இந்த மென்மையை காத்துக்கொள்ள முடியும். அப்படி இல்லைன்னா உலக போக்கிற்கு விலகி மட்டும் இருந்தோம்னா நாம மென்மையை குறை மதிப்பிடுகிறோம், குறை மதிப்பு செய்கிறோம், மென்மையை குறித்து குறைவாக மதிப்பிடுகிறோம். எந்த ஒரு காரியத்திலும் அற்பமான ஆரம்பத்தை அலட்சியம் படுத்தக்கூடாது. மென்மை அழிந்து போகக்கூடிய ஆரம்பம் வரும் பொழுது அதை உடனடியாக நாம் இனம் கண்டு கொண்டு மென்மையை காத்துக்கொள்ள வேண்டும். அதாவது மென்மையை, சாந்தத்தை, பொறுமையை, நன்மை செய்யும் விருப்பத்தை கைவிடும்படியான எதிர்ப்பு வரும் பொழுது நாம் அதை வரும்போது நமக்கு உள்ள ஒரு தூண்டுதல் வரும் பொழுது இது தேவ பிள்ளைகளுக்கு ஏற்றதில்லை, நாம் சுயத்துக்கும் உலகத்துக்கும் மறுத்திருக்கிறவர்களாக பிரதிஷ்டை செய்திருக்கிறோம், சுய தூண்டுதலையும் உலகத்தின் தூண்டுதலை எதிர்த்து போராட வேண்டும் என்ற உணர்வோடு நாம் அந்த ஆரம்பத்தை கண்டு கொண்டோம் என்றால் மென்மையை காத்துக்கொள்ளலாம். உலகத்தின் ஆவி எப்படிப்பட்டதாக இருக்கிறது, உலகத்தினுடைய போக்கு எப்படிப்பட்டது? பாவம், தப்பரம், சுயநலம், உலகத்துக்கு எதிரான நம்முடைய பிரதிஷ்டையின் பொறுத்தனைகளில் நாம் உறுதியுடன் நம்மை காத்து கொண்டால்தான் உலகத்தின் போக்கிலிருந்து நம்மை காத்து கொண்டு மென்மை உள்ளிட்ட ஆவிக்குரிய கனிகளில் தினந்தோறும் வளர்ச்சி அடைய முடியும். இப்போ ஒரு நாள்ல வளரக்கூடிய நற்குணம் என்பது பார்த்தோம் என்றால் இன்னைக்கு இதுதான் நாளைக்கு முடிஞ்சு போச்சுங்கிற மாதிரி கிடையாது. ஒரு காளான் மாதிரி இன்னைக்கு முளைக்குது அப்படிங்கிற மாதிரி கிடையாது. அது நீண்ட நாள் நாம் பொறுமையாக வளர்த்து கொள்ளக்கூடிய ஒரு குணநயம். அதுவும் மென்மை என்பது பார்த்தோம்னா மிகவும் அலங்காரமான குணம். அதை பெற்றிருப்பதும் அதை அபிவிருத்தி செய்வதும் நமக்கு ஒரு ஆசீர்வாதம். அப்படி இருக்கும்போது நம்ம இருக்கனாக்க அன்றாடம் முயற்சி செய்ய வேண்டும். ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ஒரு நாள்ல 24 மணி நேரம் இருக்குன்னாக்க 24 மணி நேரம் கூட நமக்கு மென்மையை இழந்து போகக்கூடிய ஒரு பரீட்சை வரலாம். அது மாதிரி எந்த நேரத்துல வரலாம். நாம் ஜாக்கிரதையா இருக்கும். அப்ப என்ன, தீங்கு செய்வது அவர்கள் இயல்பு, அவர்களுடைய இயல்பு. நாம் பிரதிஷ்டை செய்திருக்கிறோம். நம்முடைய இயல்பு என்ன, தீமைக்கு தீமை செய்யாமல் இருக்கணும். அந்த பிரதிஷ்டை பொறுத்தினை உணர்ந்தவர்களாக நாம் நம்மை பிரதிஷ்டை பொறுத்தினை காத்து கொண்டோம் என்றால் மென்மையும் அன்றாடம் அபிவிருத்தி செய்ய முடியும். அதனால தான் பார்க்கும்போது மென்மையை எப்பயாறு நாம் அபிவிருத்தி செய்ய வேண்டும் என்றால் எல்லா மனுஷருக்கும் தெரியும் விதமாக நாம் தேவனுடைய மென்மையான மனுஷர்களாக இருக்க வேண்டும்.
எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருக்க வேண்டும். நல்ல குணங்கிறது எல்லாருக்கும் தெரியும்படியாக நாம் இருக்க வேண்டும். பிலிப்பியர் 4:5 பார்க்கும்போது, பிலிப்பியர் 4:5 உங்கள் சார்ந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக. இந்த இடத்துல சார்ந்த குணம் என்று தமிழாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. டயக்லெட்ல பார்க்கும்போது ஜென்டில்னஸ், உங்களுடைய மென்மை, உங்களுடைய உயர் குணம், உயர் குணமான அந்த பண்பு வந்து எல்லோருக்கும் தெரிஞ்சிருக்கணும். அந்த மாதிரி நம்ம இருக்க வேண்டும். இவ்வாறாக மென்மை உள்ளிட்ட ஆவிக்குரிய கனிகளில் அபிவிருத்தி அடைதல் என்பது நிச்சயமாகவே பரிசுத்தவான்களுக்கு தேவனுடைய ராஜ்ய பிரதிநிதிகளாக அவர்களுக்கு ஒரு பாக்கியத்தை கொடுத்தது. அதே போல நாம் கூட இதை காத்துக் கொண்டோம் என்றால் தேவனுடைய ஜனங்களாக நம்முடைய பிரதிஷ்டை போத்தனை கற்றுக்கொண்டு நிச்சயமாகவே நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள இது அவசியமான பண்பாடு. ஆகவே கோபப்படக்கூடிய, எரிச்சல் அடைக்கக்கூடிய, கடினமான சூழ்நிலைகளாக இருக்கக்கூடிய உலகத்தின் போக்கிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே நமக்கு மென்மை அபிவிருத்தி செய்து கொள்ள, உருவாக்கி கொள்ள நமக்கு அவசியம் இருக்கிறது. ஆகவே நாம் அன்றாடம் நாம் ஒவ்வொருவரை பார்க்கும்போது, கோபப்படுகிற எரிச்சல் படை பார்க்கும்போது இது எல்லாமே தேவன் நம்மை மென்மையை அபிவிருத்தி செய்து கொள்ள நமக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுத்திருக்கிறார் என்பது சரியாக புரிந்து கொண்டு ஒவ்வொரு சந்தர்ப்பத்தையும் வாய்ப்பையும் பயன்படுத்தி மென்மையை உருவாக்கவும் அபிவிருத்தி செய்து கொள்ளும் தேவன் தாமே நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென். தேங்க்யூ பிரதர்.